गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। एकमक्षरं हृदि निरन्तरं भासते स्वयं लिख्यते कथं हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रं हि अहमहमिति साक्षात् आत्मनिष्ठो भवत्वम्। ஓகே, ஸோ அவங்க வருவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேசிக்ஸ் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்லாம் மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் வந்தேன். பட் ஆனால் அப்படி பண்ண போகிறதில்ல. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏக்கம் அக்ஷரம், அது பகவான் எழுதுனது, ரமண மகர்ஷி எழுதின ஒரு ஸ்லோகம். அது அந்த மீனிங்கோட ஆரம்பிக்கலாம். ஏக்கம் அக்ஷரம். அக்ஷர அப்படின்னா நம்ம எல்லாருமே லெட்டர்ன்னு நினைப்போம் இல்லையா. பட் அக்ஷரானா அந்த லெட்டருக்கே எதுக்கு பேர் அக்ஷரான்னு வந்ததுன்னா அழியாதது அப்படின்னு பேர். ஏன்னா யூனிவர்ஸ் இருக்கிற வரைக்கும் சவுண்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அண்ட் அந்த சவுண்டுக்கு காரணமானது தான் அக்ஷரம். அதனால தான் அதுக்கு அக்ஷரம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. நக்ஷியத்தை எத்தி அக்ஷரம், அது செல்ஃபுக்கும் ஒரு பேர். ஸோ பகவான் என்ன சொல்றாருன்னா, ஏக்கம் அக்ஷரம், ஒண்ணுதான் இருக்கு, அது அழியாதது அப்படின்னு சொல்றாரு. ஹிருதி நிரந்தரம், எப்பவுமே அந்த ஹிருதயத்துல அந்த அழியாதது ஹிருதயத்துல இருக்கு. பாசத்தே ஸ்வயம், அது உள்ளுக்குள்ளிருந்து தன்னைத்தானே ஒளி வர வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் செல்ஃப் எஃபல்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூரியன் இப்போ இந்த உலகத்துக்கு பிசிக்கல் வேர்ல்டுக்கு சூரியன் செல்ஃப் எஃபல்ஜென்ட். ஏன்னா சூரியனுக்கு எதுவுமே பவர் இல்லை. மூணுக்கு சூரியன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பட் சூரியன் ஆன் இட்ஸ் ஓன். பட் ஆனால் செல்ஃப் சூரியனுக்கே வெளிச்சம் கொடுக்கறது செல்ஃப். அதாவது எப்படி அப்படின்னா, நம்ம எப்படி இமேஜின் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அந்த சூரியன் சந்திரன் மேல பட்டு சந்திரன் நம்மளுக்கு லைட் கொடுக்குதுன்றது நம்ம பாக்குறோம். நம்ம என்ன பேசுறோம், அந்த சந்திரனுக்கு சூரியன் தான் லைட் கொடுக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. பட் ஆனா இந்த ஃபேக்ட் உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க முழிச்சாதானே தெரியுது. நீங்க டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது அந்த ஃபேக்ட் தெரியல. நீங்க முழிக்கும் போது உங்க சென்சஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி உங்க சென்சஸ் சன்னை பார்த்து, சன்னை மூணை பார்த்து, மூன் லைட் கொடுக்குதுன்றது இந்த செயின் நீங்க முழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அந்த முழிப்பு தான் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இப்போ இங்க இருக்கு, தேட வேண்டாம், இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் நீங்க முழிச்சிட்டு இருந்தா போறோம், நீங்க ஆல்ரெடி செல்ஃப்ல தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹிருதி நிரந்தரம் பாசத்தே ஸ்வயம் அப்படின்னா நீங்க எதுவுமே எஃபர்ட் எதுவும் போட தேவையில்லை. அந்த செல்ஃப் அங்க இருக்கு, அந்த செல்ஃப் இருக்கிறதுனால தான் மற்றது எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப எக்ஸஸ் எஃபர்ட் செல்ஃப் கண்டுபிடிக்கிறதுக்காக போடுறதும் ஒரு பெரிய மிஸ்டேக் தான். நம்ம சனாதன தர்மத்துல வேதாந்தம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸஸ் எஃபர்ட்டையும் நிஷேதம் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா, இப்ப நீங்க அந்த கல் எடுங்க, கொஞ்சம் எடுங்க. கல் இல்ல. சோ இல்லாதது எப்படி எடுப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாத ஒரு மைண்டு பின்னாடி போய் தேடி அதை போய் நீக்கணும்னு சொல்லி கிளம்புறதே ஒரு பெரிய அஜ்ஞானம் தான். ரொம்ப ஓவரா நம்ம தியானம் பண்ணி தபஸ் பண்ணி இதெல்லாம் பண்றதும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதெல்லாம் பேசிக்ஸ்ல தேவைதான். அதெல்லாம் அவன் புதுசா ஆளுங்க அதை சொல்லியிருக்க மாட்டேன்னா, நம்ம இருக்குன்றதுனால சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இல்லாத ஒரு மைண்டை போயிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணலாம், அதை சரி பண்ணலாம், அதை குவைட்டன் பண்ணலாம்னு சொல்லி கிளம்பி போய் திருப்பியும் அதோட எக்ஸிஸ்டன்ஸை கான்கிரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த மைண்டோட எக்ஸிஸ்டன்ஸை. ஹிருதி நிரந்தரம் பாசத்தே ஸ்வயம் லிக்கியத்தே கதம் அப்படின்னு பகவான் சொல்றாரு. எப்படி அதை நான் எப்படி ஹவு டு ஐ பென் இட் டவுன் அப்படின்னு சொல்றாரு. அவரே இஸ் செல்ஃப் ஹிம்செல்ஃப். அந்த மாதிரி எவ்வளோ ஞானிங்க ஆத்ம ஞானம் இது எப்படி கம்யூனிகேட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்க எந்த மாதிரி ஒரு சினேரியோ ஃபேஸ் பண்றாங்கன்னா,
இப்போ வந்து how is it possible for us to communicate with our fingers? முடியுமா உங்களால? நீங்க உங்க ஃபிங்கர்ஸ் கூட பேச முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிங்கர்ஸ் ஆர் ஆல்ரெடி டெட் மெட்டீரியல். ஒரு பாடியில் ஒரு பார்ட் தான், உங்களோட ஒரு பார்ட் தான். உங்க மூக்கு கூட, உங்க கண்ணு கூட, உங்க காது கூட உங்களால பேச முடியாதுல்ல. பிகாஸ் யூ நோ தட் யூ ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் யுவர் பாடி இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் யுவர் பாடின்றது தெளிவா நம்மளுக்கு தெரியுது. அந்த மாதிரி வந்து ஆத்ம ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா மனிதர்களும் எல்லா ஜீவராசிகளுமே வந்து அவங்களோட ஒரு பார்ட் தான் அவங்களுக்கு. ஸோ எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? அதனால தான் பெரிய ப்ராப்ளம் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது, எஸ்பெஷலி அபவுட் தி நாலேஜ் ஆஃப் தி செல்ஃப். இப்போ வந்து ஹவு டு யூ கம்யூனிகேட் நாலேஜ் ஆஃப் தி பாடி டு தி லிட்டில் ஃபிங்கர்? எப்படி சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிட்டில் ஃபிங்கர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்படி ஒரு வேலை பண்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நீங்க எப்படி லிட்டில் ஃபிங்கருக்கு வந்து பாடின்னு ஒன்று இருக்கு, ஹார்ட்னு ஒன்று இருக்கு, லிவர்னு ஒன்று இருக்கு, பேங்க்ரியாஸ்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுவீங்க? அந்த லிட்டில் ஃபிங்கருக்கு முடியாது இல்ல. அந்த லிட்டில் ஃபிங்கரோட நாலேஜே வந்து ஒரு அஜ்ஞானம் தான். நான் லிட்டில் ஃபிங்கர் நினைக்கிறதே ஒரு அஜ்ஞானம் தான். அது போகணுமே தவிர அது போனதுனால புதுசாக எதுவும் நடக்க போறது இல்லை. நம்ம தான் அப்படின்றது நம்மளுக்கு வந்து எப்பத்துல தான் தெரியும். அதுக்கு நாலேஜ் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும்ன்ற மாதிரி நம்மளுக்கு அகங்காரம் இருக்கோ இல்லையோ, பகவானுக்கு வந்து நாலேஜ் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. அண்ட் பகவான் என்ன சொல்றாருன்னா, நீங்க உள்ள போனீங்கன்னா நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ நீங்களும் அதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்லை. நீங்க ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் டு லெட் கோ ஆஃப் யுவர் ஈகோ அப்படின்னு பகவான் சொல்றாரு. லெட் கோ ஆஃப் யுவர் ஈகோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செல்ஃப பிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். செல்ஃப்ல இருந்தா ஈகோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, ஈகோல இருந்தா செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இது வந்து லைட் அண்ட் டார்க் மாதிரி. ஒன்ஸ் லைட் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல டார்க்னஸ் இருக்காது, டார்க்னஸ் இருந்ததுன்னா லைட் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டுமே சேர்ந்த இடம் வந்து எப்பவுமே நம்மளுக்கு இருக்காது இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து நீங்க உள்ளுக்குள்ள செல்ஃப நாடினீங்கனாலே, அந்த நான் செல்ஃப்ல இருக்கேன்னு ஸ்ட்ராங்கா நினைச்சீங்கனாலே போறோம். அதுதான் சொல்றாங்க நம்பணும் அப்படின்னு சொல்லி. இதை பத்தி நம்ம எல்லா செஷன்லயும் பேசணும், ரொம்ப ஃபேவரட் எனக்கு. ஏன்னா என்னோட மெயின் சாதனை வந்து இதுக்கு முன்னாடி, சுவாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து செல்ஃப் அட்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. சுவாமியை பார்த்த தட் வெரி டே, தட் வெரி மூமெண்ட், he told me to stop everything. அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து வந்து இனிமே சீக்கிங் வந்து வேற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ அந்த லைனுக்கு உள்ள போய் அங்க இருக்கிறது தான் சீக்கிங்கே, அதுதான் சீக்கிங்கே. இப்போ முக்தி வர்ற வரைக்கும் வெளியில போய் ஸ்லிப் ஆகி திருப்பி அங்க விழாம இருந்தாலே போறோம், முக்தி வந்துடும். ஸோ அங்க உள்ள இருந்து எல்லா சிச்சுவேஷன்ஸ்லுமே அந்த உள்ள இருந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். எப்படி தெரியும் நம்ம உள்ள இருக்குமா இல்லையா அப்படின்னா, வெளியில இருக்கிற சம்பவங்கள் வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணாம இருக்கும், அவ்வளவுதான். ஒரே ஒரு மெஷரிங் காஜ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வெளியில என்ன நடந்தாலும் அது உள்ளுக்குள்ள வந்து அதை எஃபெக்ட் பண்ணாம இருக்கும். லைக் இன் ட்ரீம்ல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து வருத்தப்பட மாட்டீங்க வாட் எவர் ஹேப்பன் இன் தி ட்ரீம். இல்ல சந்தோஷமும் பட மாட்டீங்க. 10 கோடி கிடைச்சாலும் சந்தோஷப்பட மாட்டீங்க. உங்களை ஜெயில அடைச்சு வச்சாலும் நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்க ட்ரீம்ல. மார்னிங் எந்திரிச்சோடனே உங்க வேலையை பார்த்துட்டு போவீங்க. அந்த மாதிரி வந்து இந்த உலகத்துல வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இதுல என்ன இருக்கு, ஒரு படத்தை பாக்குற மாதிரி உங்களுக்கு நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். இது நீங்க எவ்வளவோ படம் பாக்குறீங்க, எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் போய் பாத்துறீங்க. ஸோ அந்த படத்துல என்னென்னமோ நடக்குது, அந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் பத்தி நீங்க வந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்றீங்க. மேபி ஒரு விதத்துல வந்து நீங்க எஃபெக்ட் ஆறீங்க, கண்ணீர்லாம் விடுறீங்க. ரீசெண்டா அமரன் படம் பார்த்து கண்டிப்பா அழுதுருப்பீங்க. அது அழுக வைக்கக்கூடிய படம். அழுக வைக்கக்கூடிய படம். நமக்காக ஒருத்தங்க உயிர் இழக்கிறாங்க, ஆர்மியில சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்னும் போது, அவங்க ஃபேமிலியில ஒருத்தங்க அதை பார்த்து அழுகுறாங்க அப்படின்னும் போது, அந்த சிச்சுவேஷன் நம்ம இருக்கும்போது அழுகுறோம். பட் ஆனா அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட அப்படியே தாக்கிட்டே இருக்காதுல்ல. அஃப்கோர்ஸ் இந்த படத்தை நடந்தது நம்மளுக்கு தாக்கணும், ஏன்னா அது உண்மையான நடந்த ஸ்டோரி. பட் வாட் இஃப் இட்ஸ் சினிமா, மியர் சினிமா, அப்பவும் அழுவும் நம்ம. பட் ஆனா வெளியில வந்துட்டு we will just live our life. அந்த மாதிரி இந்த உலகத்துல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சிரிக்கலாம், அழுகலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் ஆனா இட் will not touch you if you are being the self and dealing with it. ஒருத்தங்க ஆக்சுவலா வந்து ஒன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர் வந்து மைக்கு சரியா இல்ல, எஸ்பெஷலி அந்த லேடி பேசும்போது மைக்ல பேச மாட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இல்ல ஆக்சுவலி நீங்க லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி when we take it as a subject, that is we, that is the self itself. So the mind will be an object.
ஆமா. அப்ப எப்ப நம்ம வந்து அட்டைன் பண்ணனும் வெளிய போயின்னு நம்ம அது ஆப்ஜெக்ட்டா பார்த்தோம்னா நம்ம மைண்ட் ஆயிடுறோம். மைண்ட் இஸ் பிகம் தி சப்ஜெக்ட். ஆமா, ஆத்மா இஸ் பிகமிங் தி ஆப்ஜெக்ட். அப்போ அதுதான் ஆத்மா எப்படி ஆப்ஜெக்டா இருக்க முடியும்? அங்கேயே கான்ட்ரடிக்ஷன் இருக்கு இல்லைங்களா? நம்ம மைண்டா இருந்து சாதனை வந்து மைண்ட்ல இருக்கும்போது தான் வந்து இன்டென்ஸா பண்ணுவாங்க. கடும் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இதெல்லாமே வந்து கண்டிப்பா பேசிக் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு தேவை. அதை தாண்டி தான் வரணும். பட் ஒன்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் போனதுக்கு அப்புறம் 4th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் விட்டுருவோம்ல. திருப்பி உட்காந்து 4th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஓபன் பண்ணி படிக்கிறது வந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு ஆபத்து. அது அந்த மாதிரி வந்து நீங்க வந்து மைண்டை அழிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க மைண்ட்ல இருந்து தவம் செல்ஃப் அட்டைன் பண்றதுக்கு தவம் பண்ணும்போது செல்ஃப் ஆப்ஜெக்டா இருக்காங்க. அது டெம்பரரி செட்டப். அது ஒன்ஸ் நீங்க வந்து பகவான் கிட்ட ரொம்ப நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் செல்ஃப் இன்னுமே ஆப்ஜெக்டா வச்சுட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. அவங்க சொன்ன மாதிரி செல்ஃப சப்ஜெக்டா ஆக்கிக்கிட்டு நம்ம சப்ஜெக்டா இருந்துகிட்டு ஆப்ஜெக்ட் இல்ல அப்படின்னு வந்து உறுதியா நினைக்க அது ரியாலிட்டியா மாறிடும். அது வேணா நீங்க அங்க வச்சுன்னா அந்த குழிக்குள்ள விழுந்துரும். இங்க வச்சிருக்கேன். சோ வந்து செல்ஃப வந்து நீங்க வந்து சப்ஜெக்டா வச்சுக்கணும். சோ வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? புரியும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் இந்த பாடி அப்படின்னா இந்த ஐபேட் வந்து சப்ஜெக்ட். ஓகே, நான் ஆத்மா அப்படின்னா இந்த மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே வந்து ஆப்ஜெக்ட். எப்படி ஐபேடை நான் ஹேண்டில் பண்றேனோ, இந்த பாடியா இருந்துகிட்டு எப்படி ஐபேடை நான் வந்து ஆக்சஸ் பண்றேனோ, அந்த மாதிரி ஆத்மாவா இருந்துகிட்டு மைண்ட் அண்ட் பாடியை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்படிதான் வந்து விஷ்ணுமூர்த்தி அவதாரம்லாம் எடுத்தது. அவர் வந்து மைண்ட் அண்ட் பாடி தான் மாயான்னு கூப்பிடுறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, they will instruct the Maya to come over them and they will be very clear what they are doing, why they are doing, when they should go, when they should come. எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கும். பட் அப்படியே வச்சுக்கிட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே எப்படி வந்தாங்களோ அப்படி போயிடுவாங்க, கன்ஃபியூஷன் இல்லாம. இது எல்லாமே வந்து லோக கல்யாணத்துக்காக பண்றாங்க. இப்போ நான் பகவான் டாக்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல வந்து பகவான் வந்து மலை இறங்கி வரும்போது யாரோ வந்து அவங்களோட டிவோட்டி வந்து ரிக்ளைனிங் சேர்ல வந்து சுகமா உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ பகவான் அந்த சைட் பார்த்தோன்னே பகவானுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பகவானுக்கு. ஏன்னா வந்து பகவான் டைப் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து எல்லாம் பார்த்து அழுத்து போனவங்களுக்கு. ஆக்சுவலா நான் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பகவான் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து கரெக்ட் இல்லை, ஒத்து போகாது. அது அவ்வளவுதான், அது வேலை ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாம் ஒர்க்கும் உண்மையிலேயே முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த எனக்கு முடிஞ்சதுன்னு தோணும் ஆக்சுவலா. இல்லைன்னா வந்து நீங்க எவ்வளவு மெடிடேட் பண்ணி பாருங்க, அது பண்ணும் இது பண்ணும் இது சாதிக்கணும் அதை அப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த தாட்ஸ் எல்லாம் கூட அதெல்லாமே பண்ணியாச்சு இல்ல பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு பார்த்தவங்களுக்கு தான் வந்து பகவான் கிட்ட வருவாங்க. அவங்க எல்லாம் வந்து அப்படியே வந்து லேசியா இருந்துட்டாங்க பகவான் காலத்துல, எந்த வேலையும் பண்ணாம. நிறைய பேர் வந்து அனுஷ்டானங்கள்லாம் வந்து பகவான் கிட்ட வந்து விட்டுட்டாங்க. அனுஷ்டானங்கள்லாம் தெரியும், சந்தியா வந்தனாதி ஹோமாதி கர்மங்கள்லாம் விட்டுட்டாங்க. இது வந்து நம்ம அந்த வாசனாவை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுனால அது நேச்சுரலா வருதா, இல்லாட்டி நீங்க என்ன நாலேஜ் தட் திஸ் இஸ் நாட் அப்படின்றதுனால வருமா? இல்ல அந்த நாலேஜே ஏன் வருதுன்னா பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி பீன் ஃபுல்ஃபில்ட் இன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால ஒருத்தவங்களுக்கு அந்த நாலேஜ் வருமா? இல்ல இட்ஸ் நீட் நாட் டு ஃபுல்ஃபில், இருந்தாலும் பை எக்ஸ்பீரியன்ஸ் பை நாலேஜ். ஓகே, ஸோ வந்து இதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா நம்ம வேதாந்தத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு விதத்துல பேசுறாங்க. ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அது என்னன்னு பாத்துரு அப்படின்னு சொல்றாங்க. இது யாருக்கு அப்படின்னா அது பார்க்காதவங்களுக்கு. ஓகேங்களா? 3-4 வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் 4வது 5வது வாட்டி அழுத்து போகும். யாருக்கா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து என்ன கம்ஃபர்ட்டா இருந்தாலும் சரி, அது நார்மல் ஆயிடும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையே இருக்கிறவங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் நார்மல், வெளியில இருந்து வந்தவங்களுக்கு தான் 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து ஒரு கம்ஃபர்ட் இல்லைங்களா? அந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துல அவங்களுக்கு வந்து துக்கம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வைஃப் கூட சண்டைன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல அவங்களுக்கு வேலை கிடைக்குது. ஓகே, ஸோ வந்து அங்க இருக்கிற ஏசி, அங்க இருக்கிற ஆம்பியன்ஸ் மியூசிக், இது எல்லாமே சௌக்கியமா இருக்கு அவங்களுக்கு. அதனால வந்து அவங்க சண்டை போட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் அதை மறந்துடுறாங்க இனிஷியலா. ஓகேங்களா? இப்போ அந்த சண்டை தான் வாசனை அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க அஜிடேட்டட் மைண்ட் தான் வாசனைன்னு வச்சுக்கலாம். 5 ஸ்டார் ஹோட்டல் போனதுக்கு அப்புறம் அந்த ஆம்பியன்ஸ் வந்து கொஞ்ச காலத்துக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, அவங்களுக்கு ஒரு சௌக்கியம் அதுல இருந்து கிடைச்சதுனால இது மறந்துடுறாங்க. பட் டெய்லி இது அவங்களோட ஒர்க் பிளேஸ் இல்லையா, டெய்லி வந்து 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 கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க வந்தா கூட அவங்களுக்கு வந்து
அந்த அந்த ஃபைட்டோட அஜிடேஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ வந்து இங்க என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளோட வாசனாஸை கண்டினியூ பண்றதும் தப்பு தான். அதாவது ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக கண்டினியூ பண்றது. இப்போ நம்ம தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாசனாஸ்னா என்ன, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து டிப்ரெஷன் வந்தா நான் வந்து என்னது அவங்க ஏதோ பேர் கூட வச்சிருக்காங்க இதுக்கு, ஏதோ ஜங்க் ஈட்டிங்க, என்னது அப்சஷன் கூட இல்ல, கம்பல்சரி கூட இல்ல, டிப்ரெஷன் ஈட்டிங்க ஏதோ இருக்கு, அதுக்கு பேரு அவங்களே வச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி. அதாவது அவங்க டிஃபைன் பண்ணிக்கிட்டாங்க, டிப்ரெஷனா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. ஸோ வந்து அது வந்து என்ன பண்றாங்க, ஒரு ப்ராப்ளம்ல இருந்து, ஒரு மைண்ட் ப்ராப்ளம்ல இருந்து டீவியேட் பண்றதுக்காக அவங்களோட வாசனாவை சூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய இருக்கு இந்த மாதிரி, நிறைய இருக்கு. எல்லாமே பிசிக்கல் தான், எல்லாமே பிசிக்கல் ப்ராப்ளம் நீக்கிறதுக்கு பிசிக்கல் சொல்யூஷனை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வாசனாஸ்னா. நீங்க சொன்ன வாசனாஸ் வந்து அதுதான். மைக் பாஸ் பண்ணுங்க. இந்த டிஸ்கஷன் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து நீங்க நல்லா லவுடா பேசுங்க. இந்த வாசனாஸ்னு சொல்லும் போது இப்போ தமிழ் சொன்ன மாதிரி இப்போ அதே கேள்வியில தான் கொஞ்சம் இது. இப்போ நிறைய பேர் வேதாந்தத்துல நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளா சொல்றேன், கல்யாணம் பண்ணிட்டு அதை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பக்திக்கு போக முடியும் அப்படின்னு. ஆனா இப்போ வந்து இவங்க சொன்ன மாதிரி அதே இதுலதான் கல்யாணம் பண்ணா எல்லாமே தெரிஞ்சிடும். ஐயோ இதுதான் பிரச்சனை வரும்போது அதை சப்ரஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த நாலேஜ் தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் அதுவும் ஒரு வாசனை தான். ஆசைகள் இருக்கு, கல்யாணம் இருக்கும், பட் அதை கடந்து இல்ல வேற இதெல்லாம் மாயே அப்படிங்கறத வந்து போக முடியுமா? அதை வந்து அதான் அங்க கேட்டதுக்கு ஆல்மோஸ்ட் சப்ரஸ் பண்ணணும்னு இல்லாம அந்த வாசனா தானா போகணுமா, இல்ல நம்ம அந்த நாலேஜ்ல இருந்து we can overcome? ஆக்சுவலா வந்து நம்ம வாசனாசை தேடி போக கூடாதுன்னு தான் அங்கதான் வரேன். இப்போ இனிஷியலா வந்து நம்ம வந்து ப்ராப்ளம்ல இருந்து சால்வ் பண்றதுக்கு இன்னொரு பிசிக்கல் எலிமெண்ட்டை வந்து அதோட ஹெல்ப் எடுத்து இதுல இருந்து வெளியில வந்துகிட்டு இருப்போம். ஓகேங்களா? இந்த பிராக்டிஸ் வந்து போக 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 என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட்ல வேலை செய்யாது, இதுவும் வேலை செய்யாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் வாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம வாசனா ஒரு பர்டிகுலர் வாசனை வேலை செய்யாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இன்னொரு வாசனை தேடி போறோம். இந்த மாதிரி கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் இப்போ வந்து இதே 5 ஸ்டார் ஹோட்டல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல அந்த கம்ஃபர்ட்லாம் பழகிடுச்சு. ஓகேங்களா? அங்க இருந்து வெளியில வராங்க, வேற இடத்துல வேலை செய்யறாங்க. நான் 5 ஸ்டார் ஹோட்டல், நார்மல் ஹோட்டல்ல இல்லாட்டி நான் ஹோட்டல்ல எங்கேயோ வேலை செய்யறாங்க. அப்ப வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹோட்டல்ல இருக்கிற கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் தெரியல. பட் அதுக்கப்புறம் எனக்கு திருப்பியும் அந்த கம்ஃபர்ட் வேணும், திருப்பியும் அந்த ஏசி வேணும், திருப்பியும் அந்த மியூசிக் வேணும் அவங்களுக்கு வந்து தோணுது. திருப்பியும் என்ன பண்றாங்க, திருப்பியும் அங்க போறாங்க, புதுசா நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பி அதுவும் பழகிடுது, திருப்பி வேற இடத்துக்கு போறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வெளியிலேயே ஷட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து வேதாந்தத்துல 2 சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஒண்ணு வந்து அதுல என்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து திருப்பியும் நீங்க அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இட் இஸ் லைக் புட்டிங் கீ இன் ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க. இது அன்எண்டிங் ப்ராசஸ், இது நிக்காது. பாக்குறதுக்கு சும்மா நீங்க வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் பார்க்கணுமே தவிர அதுல உள்ள ஃபுல்லா முழுகிற அளவுக்கு பார்க்க கூடாது. பாத்தீங்கன்னா வெளியில எடுக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து வைராக்கியம் வரைக்கும் தான் வாசனாஸ் ஹெல்ப் பண்ணும். வாசனாஸ் இன்ஃபேக்ட் வைராக்கியம் வர வைக்கிறதுக்காக தான் இருக்கு. நீங்க எதுலயாவது இன்டென்ஸா உள்ள போயிட்டீங்கன்னா அது கண்டிப்பா வைராக்கியத்தில் தான் போய் முடியும். எஸ்பெஷலி ஃபார் அ வேதாந்தின், எஸ்பெஷலி ரமண மகர்ஷி தெரிஞ்சவங்க வந்து எந்த பிசிக்கல் திங்ல உள்ளுக்குள்ள டீப்பா போனாலும் அங்க வைராக்கியம் அடிக்கும். அந்த வைராக்கியம் அடிக்குதா இல்லையான்னு உண்மையிலேயே அடிக்குதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் வாசனாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணுமே தவிர அதுக்கு மேல திருப்பியும் வேற புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல உள்ள போகிறதுன்றது ஸ்டூபிடிட்டி தான். ஆமா, அவ்வளவுதான். சோ அதனால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வாசனாஸ் கூட நான் இல்ல, வாசனாஸ் கூட எந்த இல்லைன்னு சொல்லிட்டு இருப்புல வந்து இருக்கணும். அதுதான் பகவான் சொல்றாரு.
ஸோ உள்ளுக்குள்ள போய் நீங்க உங்க வாசனாஸை பார்க்கணும். உங்க கண்ணு முன்னாடி எப்படி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, எப்படி உங்ககிட்ட வருது, அதுக்கு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க, நீங்க யாரா இருந்தா இதெல்லாம் பாக்குறீங்க, இதெல்லாம் அந்த இடத்துல இருந்து விட்னஸ் பண்ணி பர்சீவ் பண்ணும். அந்த வாசனாஸ் வந்து அடிக்கும் போது இனிஷியலா ஃபெயில் ஆவீங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இருக்கிறது ஒண்ணுதானே, இருக்கிறது ஒண்ணுதான், ரெண்டு இல்ல, நீங்க இல்ல, இருக்கிறது நான் தான், என்னோட ஃப்ரெண்டு, என்னோட பேஷண்ட் இல்லைங்களா? எல்லாமே வந்து என்ன சுத்தி தான் நடக்குது. there is nothing other than you. அவங்க என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்சல்ட் ப்ராப்ளம் இல்ல, அது நீங்க பர்சீவ் பண்றது தான் ப்ராப்ளம். ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குன்னா கிரைசிஸ் ப்ராப்ளம் இல்ல, அது நீங்க பர்சீவ் பண்றது தான் ப்ராப்ளம். ஏன் யோகிராம் சுரத்குமார் எப்படி பர்சீவ் பண்ணாரு, பகவான் எப்படி பர்சீவ் பண்ணாங்க அவங்களோட பாவர்ட்டிய? யோகிராம் சுரத்குமார் வந்து அவருக்கு ஃபேம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆஷ்ரம்லாம் 15 வருஷத்துக்கு மேல அவர் வந்து ரோட்ல தான் தூங்கிட்டு இருந்தாரு, பெக்கிங் தான் பண்ணிட்டு இருந்தாரு, பிச்சை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஹவு ஹி பர்சீவ், அவரோட பிராரப்தத்துல வந்து அப்படி இருக்கணும்னு இருந்திருக்கு. பட் ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப தெளிவா அதை அவரை சூஸ் பண்ணிக்கிட்டாரு அந்த வழியை. பிராரப்தம்ல ஒரு விஷயம் இருந்தாலும் அதை நம்ம எப்படி இது பண்றோமோ. பிராரப்தம் உங்களுக்கு என்ன பிராரப்தம்? பிராரப்தம்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது பிராரப்தம். இந்த மூமெண்ட் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது பிராரப்தம். போன வாட்டி சுவாமியை பாக்குறதுக்கு போன ரிஷி தீர்த்தத்துல இந்த மாதிரிதான் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது வந்து உள்ள ஏத்திடுவாரு சுவாமி. அவர் என்ன சொல்றாருன்னா, வாட் எவர் யூ எக்ஸ்பீரியன்ஸ் யூ டிசர்வ் இட் அப்படின்னு சொல்றாரு அவரு. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெடுதலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன நடக்குதோ யூ டிசர்வ் இட் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு எங்க இருந்தா ஒரு 10,000 ரூபாய் லாட்டரி வந்ததுன்னா நீங்க டிசர்வ் பண்றதுனால மட்டும்தான் வருது. யாரோ உங்களை 10,000 ரூபாய் ஏமாத்திட்டாங்கன்னா யூ டிசர்வ் இட், அவ்வளவுதான். ஆர் இன்னொருத்தன் வந்து he is getting prepared for deserving something. ஓகே, எனிவே இன்னொருத்தங்களை பத்தி பேச வேண்டாம். இப்போ நம்ம வந்து இருக்கிறது நம்ம தான் அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி பேசுறோம்ன்றதுனால நீங்க உங்க ப்ராப்ளமை வந்து எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறீங்க, எப்படி பெர்சீவ் பண்ணிக்கிறீங்க, இது எல்லாமே வந்து நீங்க எங்க இருக்கீங்கன்றத பொறுத்து இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு ரிவர் எடுத்துக்கலாம், ஒரு ரிவர் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு, சரிங்களா? அந்த ரிவர்ல வந்து நீங்க எங்க இருக்கீங்கன்றத பொறுத்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, அந்த ரிவர் வந்து நிறைய கல் இருக்கிற இடத்துல நீங்க போய் உட்காந்தீங்கன்னா அந்த தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, சூப்பர்ஃபிஷியல் ரிவர் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதே ரிவர் கொஞ்சம் பின்னாடியோ முன்னாடியோ போனீங்கன்னா டெப்த் இருக்கும், உள்ள போனீங்கன்னா குவைட்டா இருக்கும். அந்த ரிவர்ல அந்த மேல இருக்கிற அந்த சூப்பர்ஃபிஷியல் அந்த ஓடுற சத்தம்லாம் உங்களுக்கு வந்து கேட்காது. நீங்க என்ன பண்ணீங்க, ஜஸ்ட் உள்ள போனீங்க, அந்த ரிவருக்குள்ள போனீங்க, அவ்வளவுதான். அந்த ரிவர் ஒரு இடத்துல வந்து ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். நீங்க அந்த ஃபால்ஸ் கிட்ட போனீங்கன்னா அந்த ரிவரோட சேர்ந்து கீழே விழுந்து உங்களுக்கு பயங்கரமா அடிபட்டு டேமேஜ் ஆகும் உங்களுக்கு, இல்லையா? அந்த ரிவர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போய் என்ன பண்ணுது, சீல போய் சேருது, இல்லையா? சோ அந்த சீல சேரும்போது ரிவரே இல்லை. அப்ப நீங்க அந்த ரிவரோட சேர்ந்து சீக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க சீக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ இது வந்து நீங்க உங்களுக்கு மைண்ட் இருக்குன்றதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷனே தவிர பகவான் மெத்தட்ல வந்து இவ்வளவு ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்ல. பகவான் என்ன சொல்றாரு, நீங்க ஆல்ரெடி சீல தான் இருக்கீங்க, நீங்க பார்க்க வேண்டியது ரிவரா சீயான்றது இல்ல, நீங்க பார்க்க வேண்டியது தண்ணி அப்படின்னு சொல்றாரு. மேபி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து ரிவர்ல இருக்கேனா சீல இருக்கேனான்னு பாக்காதீங்க, தண்ணியில இருக்கீங்களா இல்லையான்னு பாருங்க. இங்க இருக்கிற தண்ணி தான் அங்கேயும் இருக்கு, பட் வேற வேற பேர் இருக்கு, இல்லைங்களா? அந்த வாட்டர் மாலிக்யூல், ரிவர்ல இருக்கிற வாட்டர் மாலிக்யூல் சீக்கு போனதுக்கு அப்புறம் மாறல, அந்த வாட்டர் மாலிக்யூல் தான் அப்பவும். பட் ஆனா அதே வாட்டர் மாலிக்யூலுக்கு வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் பேர் மாறிடுது, இல்லையா? சோ அதனால வந்து நீங்க எங்க இருக்கீங்க, உங்க கான்சியஸ்னஸ் வந்து நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்றத பொறுத்துதான் நீங்க வெளியில இருக்கிற சினேரியோக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. அண்ட் நீங்க வெளியில இருக்கிற சினேரியோக்கு ரெஸ்பாண்ட் பண்றதை வச்சுதான் நீங்க உள்ள போறீங்களா இல்லையான்றது டிசைட் ஆகும். ரெண்டுமே இன்டர் கனெக்டட் தான். அதனாலதான் வந்து பட்டர் மில்க் சேர்ன் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளிஃபை பண்ணணும்னா இப்போ நீங்க சொன்னதை வந்து ஒரு பர்சனுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளா மேரேஜ் வேணும் அப்படின் போது அவங்க உள்ள போய் அதனால கான்சிக்வன்சஸ், அதனால இது நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற இது பண்ணா லைக் உள்ள அந்த வாசனாசை வந்து அதை தடுத்து அந்த வாசனாசை வந்து வாசனாஸ் பிராரப்தம் வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஒருத்தவங்க எழுதி இருந்தாலும் கூட அது உள்ள போய் அதை ஃபீல் பண்ணி ஓகே இதெல்லாம் அதை ஹேண்டில் பண்ண முடியும்ன்ற கெப்பாசிட்டியை இது பண்ணிக்கிட்டா அந்த வாசனாசையும் அந்த பிராரப்தத்தையும் கேன் ஓவர் கம் அப்படின்னு எடுத்துக்கலாமா நீங்க? ஆக்சுவலா அப்படி இல்லை. இப்ப வந்து கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஈவெண்ட், சின்ன விஷயம் இல்ல அது, இல்லையா? அதை பத்தி இன்னைக்கு நினைக்கிறதே தப்புதான்.
ஒரு பெரிய ஈவெண்ட் பத்தி நீங்க டெய்லி பேசிஸ்ல நினைக்கிறது பெரிய மிஸ்டேக். நீங்க இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி என்ன வேலை இருக்கோ அதை பத்தி பிளான் பண்ணிக்கலாம். இப்போ உங்க கண்ணு முன்னாடி என்ன வேலை இருக்கோ அதை பத்தி பிளான் பண்ணிக்கலாம். அதை பத்தி தாட்ஸ் வரும்போது பகவான் வில் டேக் கேர் ஆஃப் இட், தட் இஸ் ஃபார் தி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். பகவான் சொன்ன மாதிரி அது நடக்கணும்னா நடந்து தீரும். உங்களாலேயே ஸ்டாப் பண்ண முடியாது, யாருனாலுமே ஸ்டாப் பண்ண முடியாது அவங்களோட பிராரப்தத்தை. ஏதாவது ஒரு வியாதி வந்ததுன்னா வந்து தீரும். அந்த வியாதியை கியூர் ஆகணும்னா தீரும். அது நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த வியாதியை தடுக்கவும் முடியாது, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த ஹீலிங்கையும் தடுக்க முடியாது. அதனால பகவான் என்ன சொல்றாருன்னா, இப்போ கையில இருக்கிற வேலையை பாருன்னு சொல்றாரு. இப்போ உங்க கையில என்ன வேலை இருக்கு, கை கால்லாம் அந்த வேலையை செய்யட்டும். ஒரு வாட்டி வந்து பகவானோட டிவோட்டி ஒரு லேடி வந்து, நாங்க லேடிஸ் எல்லாமே வந்து கிச்சன்ல வந்து இருக்கோம், நீங்க வந்து ஹால்ல வந்து வேதாந்தம் பேசுறீங்க, நீங்க நிறைய டிஸ்கஷன்ஸ் வச்சிருக்கீங்க, அங்க எல்லாருமே தியானம் பண்றாங்க, பட் எங்களுக்கு வந்து மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு, என்ன பண்றது, எங்களுக்கு இவ்வளவுதான் எழுதி வச்சிருக்கு, இந்த மாதிரிலாம் புலம்ப ஆரம்பிச்சாங்க பகவான் கிட்ட. பகவான் என்ன சொல்றாருன்னா, கை கால் அது உங்களோட பிராரப்தம் இங்க இருக்கிறது, கை கால் அதோட வேலையை செய்யட்டும், நீங்க தியானம் செய்யுங்க, யாரை தத்தாங்க ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க பகவான். தியானம் நீங்க எப்ப வேணா செஞ்சுக்கலாம். அதுதானே கிருஷ்ணரும் அர்ஜுனர் கிட்ட சொல்றது. நீ சண்டை போடுற எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போறேன்னு சொல்றாரு, காட்டுல போய் தவம் பண்றேன்னு சொல்றாரு. அந்த தவத்தை இப்பவே பண்ணு, சண்டை போட்டுக்கிட்டே பண்ணுன்னு சொல்றாரு. சோ வந்து பிராரப்தம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அதை ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுவோம். நம்ம வந்து ரொம்ப அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. மேல இருந்து நான் ஒரு கல்லை தூக்கி போட்டேன்னா ஒரு ஹில்லுல, அந்த கல்லு வந்து எங்கெங்கெல்லாம் பட்டு என்னென்ன மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் பண்ணி கீழே விழுதோ அதுதான் பிராரப்தம்னா. அந்த கோர்ஸை வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அந்த கல்லுனால எதுவும் பண்ண முடியாது அட்லீஸ்ட், இல்லையா? தட் கல்லு ஹேஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அது எதுக்காக அப்படி இருக்குன்றது சர்ச்சைக்குள்ள நம்ம போக வேண்டாம், அந்த அளவுக்கு யோசிக்க கூடாது. பிராரப்தம் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அஸ். இருக்கிறது ஒண்ணுதானே. ஹவு கேன் பிராரப்தம் பி அ நான் செல்ஃப்? இன்ஃபேக்ட் வந்து பிராரப்தத்துக்கு வந்து தெய்வம் அப்படின்னு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க நம்ம சனாதன தர்மத்துல. தெய்வம்னே சொல்லிட்டாங்க. நீங்க கும்பிடுற தெய்வம் தான் உங்களோட லைஃபோட கோர்ஸ். ஸோ அதை வந்து நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணி வாட் எவர் கம்ஸ் இட்ஸ் வே ஜஸ்ட் டேக் இட் அண்ட் லுக் அட் இட் ஃப்ரம் தி செல்ஃப். அவ்வளவுதான். எல்லாத்தையும் அப்படியே மூவி பாக்குற மாதிரி பார்த்து முடிச்சிருங்க. அவ்வளவுதான். அந்த பாக்குற ப்ராசஸ்லயே முக்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தான் பகவான் சொல்றாரு, நீங்க அங்க இருக்க பிராரப்தத்தை பார்க்க அப்படியே பழுத்துரும் உள்ளுக்குள்ள. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்ற மாதிரி ஆயிடும். நம்மளுக்கு வந்து எந்த பர்சனல் இச்சா இருக்காது, பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இருக்காது, இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும்னு இருக்காது. எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு உள்ளுக்குள்ள இருக்கும். மேபி யூ வில் டேக் கால்ஸ், இப்படிதான் வேணும்னு சொல்லலாம். பட் ஆனா உள்ளுக்குள்ள தெரியும் உங்களுக்கு இப்படிதான் வேணும்ன்றது இல்லைன்னு. எனக்கு இப்படிதான் வேணும். நீங்க என்ன வேணா நடிக்கலாம். யூ வில் பிகம் an actor in the screen if you are the witness, if you are the self inside. நீங்க ஆக்டர் ஆயிடலாம். நீங்க உங்க இஷ்டம் தான். நீங்க வேணா காட்டு கூட போய் தவம் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. வேற நீங்க வந்து மைண்டா இருந்தீங்கன்னா பிராரப்தத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அடி வந்து ரொம்ப வலிக்கும் நீங்க மைண்ட் லெவல்ல இருந்தீங்கன்னா. சூப்பர், தேங்க்ஸ். ரொம்ப கிளியரா, ரொம்ப டீப்பா இருந்தது. பிராக்டிஸ் பண்ணுங்க. அது அப்படியே உள்வாங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இது எல்லாமே வந்து பகவான் கூட பகவான் தான் சொல்றது. இதெல்லாம் அவ்வளவுதான். அதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா வந்து டே இன் அண்ட் டே அவுட் நான் இப்போ வந்து இன்னைக்கு கூட மார்னிங் வந்து சௌமியா கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன 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 பேச போறேன், என்ன ஏதாவது மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு. ஒன்றும் இல்லை. மெட்டீரியல் என்னன்னா, நான் எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் என் மெட்டீரியல். அவ்வளவுதான். அந்த மெட்டீரியல் இருந்து பேசுறேன். நான் வந்து கன்சல்ட் பண்ணும்போது டாக்டரா இருந்து பேசுறேன், கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருந்து பேசுறேன், இல்லையா? அந்த மாதிரி வந்து இந்த சேர்ல உட்காந்துட்டேன்னா அவ்வளவுதான். பகவானை இன்வோக் பண்ணிட்டேன்னா பகவான் தான் அது வந்து அந்த டைம்ல வந்து அரவிந்த் குறுக்கு வரக்கூடாது, வரமாட்டாங்க. ஸோ அதனால வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்க நடந்த டிஸ்கஷன்லாம் உள்வாங்கி பிராக்டிஸ் பண்ணுங்க. சரி. ஸோ வந்து பிராரப்தத்தை பத்தி நீங்க கேட்ட கொஸ்டினும் ஆன்சர் ஆயிடுச்சா? ஓகே. வாசனாஸ் பத்தி இன்னொரு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாரும் உங்களுக்கு அந்த லைட் தெரியுது இல்ல, உங்களுக்கெல்லாம் அந்த லைட் தெரியுது, உங்களுக்கெல்லாம் இந்த லைட் தெரியுது இல்ல. நீங்க வந்து அந்த லைட் பாருங்க. யாருக்கு எந்த லைட் தெரியுதோ அந்த லைட் பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே.
ஓகே போறோம், கண்ணை மூடுங்க. என்ன தெரியுது? என்ன தெரியுது? போறோம் போவோம், கண்ணை திறங்க. என்ன தெரியுது? லைட் தெரியுதா? லைட் தெரியுது இல்லையா? என்னம்மா? வெளியில உலகத்துல நம்ம ஏதாவது பண்றோம் அப்படின்னா நம்ம அதை வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல ஷட் பண்ணதுக்கு அப்புறம் கூட தட் வில் கண்டினியூ டு பி தேர். அதுதான் வாசனாஸ்னா, அதுதான் வாசனாசை கலர்றது அப்படின்னா. ஓகே, நீங்க ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு கண்ணை மூடி பாருங்க, அந்த லைட்டோட இமேஜ் இருக்காது. ஓகேவா? நீங்க மெடிடேட் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணா பின்னான்னு தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் வருதுன்னா நீங்க மெடிடேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க முழிச்சிட்டு இருக்கும் போதே செல்ஃப் கூட இருந்தீங்கன்னா நீங்க அப்சல்யூட் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு மெடிடேட் பண்ணும்போது உங்களுக்கு தடசமா இருக்காது. முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க நாம ஜபம் பண்ணீங்கன்னா மைக் கொடுங்க. இப்போ இந்த வாசனாஸ் என்னன்னு புரியுது அண்ட் இதோட ட்ரிகர்ஸ் நமக்கு தெரியுது. இதெல்லாம் தான் நம்மளோட ட்ரிகர். இப்போ நான் லைட் பார்த்ததுனால தான் இட் இஸ் தேர் இன்சைட். ஆமா, இப்போ நான் அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னோட எஃபர்ட். எங்க இருந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யார அவாய்ட் பண்றது இல்லையா? எதுக்காக அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இங்க வந்து ஐனா என்ன மீன் பண்றீங்க நீங்க? அங்க இருந்து பாருங்க, அங்க இருந்து நீங்க பண்றது வந்து கரெக்டான சாதனை தான். இப்ப வந்து நான் வந்து ஆத்மா தான். ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட். ஓகே, பட் ஆனா நம்ம ரிஷிக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஃபேக்டோட நிக்காதீங்க. யூ எக்ஸ்பீரியன்ஸ் த செல்ஃப் ஆஸ் செல்ஃப். பகவான் மாதிரி செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லை நம்ம. இப்போ வந்து நம்ம வந்து குட்டி குட்டி ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ்ல வந்து மேலே போயிட்டே இருக்கோம். ஓகே, அந்த ப்ராசஸ்ல வந்து நம்ம வந்து ஆத்மாவா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆத்மா மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு மைண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸா இருந்ததுன்னா அந்த டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது வந்து எடுங்க. இது எந்த மாதிரினா நீங்க வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து ட்ரைனேஜ்ல இருந்து வாசனை வருது. ஓகே, அந்த வாசனை உங்களுக்கு பிடிக்கல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆளை கூப்பிட்டு ட்ரைனேஜ் கிளீன் பண்ண வைப்பீங்க. அது எஃபர்ட் தான். அந்த எஃபர்ட் எதுக்காக போட்டீங்க? ஜஸ்ட் டு கெட் ரிட் ஆஃப் தி ஸ்மெல் அண்ட் பி நார்மல் இல்லையா? அந்த மாதிரி வந்து ஆத்மா தான் நம்மளோட ஸ்வரூபம் இல்லையா? நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் வந்து ஆத்மா. நம்மளோட உண்மையான ஸ்வரூபத்தை நம்ம அட்டைன் பண்றதுக்காக நம்ம எஃபர்ட் தேவைப்படுதுன்னா அந்த ஸ்வரூபத்துல இருந்து எஃபர்ட் போடுறது பரவாயில்லை. ஆத்மாவை அட்டைன் பண்றதுக்காக எஃபர்ட் போட வேண்டாம். ஆத்மாவா இருந்து இங்க இருக்கிற இமேஜஸ் ஷன் பண்றதுக்காக ஷெட் பண்றதுக்காக எஃபர்ட் போடலாம். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்னல் டிஃபரன்ஸ் வந்து வச்சுக்கலாம். மைக்ல பேசுங்க. இந்த ரூம்ல இப்போ இருக்காங்க அப்படின்னு ஒருத்தங்க இருக்கும்போது அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. பட் இங்கேருந்து வெளியில போகும்போது இந்த உலகத்தை பார்க்கும்போது லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இஸ் தேர். ஸோ அப்போ எந்த மாதிரி தான் லைட் வந்து ஒரு லைட்டை பார்க்காம என்னால் எஃபர்ட் போட்டு அதை பார்க்காம இருக்க முடியாத சொல்லிட்டு பார்த்தே ஆகணுன்ற சூழ்நிலை தான் இந்த உலகத்தை சுற்றி இருக்கு. அப்போ வந்து அதோட நம்ம முயற்சி பண்றோம் எஃபர்ட் போட்டு அதை ஸ்டாப் பண்ணுங்கிறது. மேபி நீங்க சொல்ற மாதிரி த்ரூ சாதனா, இப்போ அவங்களுக்கு அந்த வாசனாஸ் வருதுன்னா அது த்ரூ வாசனாஸ்னால அவங்களுக்கு ஈஸியா அஃபெக்ட் ஆகுது. பட் சாதனா பண்ண மேபி அது அஃபெக்ட் ஆகாம ஆத்மா இதுலயே இல்ல. நீங்க அதனாலதானே இவ்வளோ நாலேஜ் சொல்றாங்க, அதனாலதானே கான்டெம்ப்ளேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ உலகத்தை ஃபேஸ் பண்ணும்போது அந்த உலகம் உங்களை டச் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து கான்டெம்ப்ளேட் பண்ணும். இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம உலகத்துல பார்த்த எல்லா விஷயங்களும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம வீக் ஏரியாஸ் தான் டிஸ்டர்ப் பண்ணுது. அதனாலதான் வந்து லைட் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இப்போ வந்து நீங்க வந்து இந்த பாட்டில பாருங்களேன். பாட்டில பாத்தீங்களா? எல்லாருமே பாட்டில் பாருங்க. கண்ணை முன்னா பாட்டிலாம் வராது. லைட் பவர்ஃபுல்ன்றதுனாலதான் லைட் வருது இல்லைங்களா? நீங்க எந்த திங்கு பார்த்தாலும் கண்ணு முன்னா நீங்க அந்த திங்கு உங்களுக்கு வருதுன்னா நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு எக்ஸாம்ல படிக்கணும்? சிட்டி மாதிரி வந்து நீங்க எல்லா பேஜஸும் பார்த்துட்டு எக்ஸாம் போய் எழுதிக்கலாம்ல. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லை மைண்டு. ஸோ நான் வந்து என்ன சொல்றேன்னா, லைட்டை பார்க்க வேண்டாம்னு சொல்றது வந்து உலகத்தை பார்க்க வேண்டாம்னு இல்ல, உங்க வீக் ஏரியாஸ் ஆக்சஸ் பண்ண வேண்டாம். உங்க வீக் ஏரியாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈட்டிங் ஒரு சில பேருக்கு வீக்கா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஆப்போசிட் செக்ஸை பார்த்து அட்ராக்ட் ஆகுறது உங்க வீக் ஏரியாவா இருக்கலாம், அவங்க வீக் ஏரியாவா இருக்கலாம். இல்லைன்னா வந்து எது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கோ, இல்ல எது வந்து உள்ளுக்குள்ள இருந்து பண்ணு தூண்ட வச்சுக்கிட்டு இருக்கோ, சக்சஸ் பவர்ல உட்கார்றது அவங்க வீக் ஏரியாவா இருக்கலாம். நிறைய சம்பாதிக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு வாசனாவா இருக்கலாம்.
எதுக்காக நம்ம வாசனாஸ் என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா, நாட் டு ஃபைட் வித் இட் ஆர் இரேஸ் இட், பட் டு டிட்டாச் வித் இட் அண்ட் பி த செல்ஃப். அந்த வாசனை வரும்போது கான்ஷியஸ் ஆயிடணும் நம்ம அந்த டைம்ல. மற்ற உலகத்துக்குள்ள டீல் பண்ணும்போது நம்ம வந்து மோர் ஆர் லெஸ் நம்ம செல்ஃப் இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது மோர் ஆர் லெஸ் நம்ம செல்ஃபோட டீல் பண்ணிடுறோம். பட் வாசனை நம்ம முன்னாடி வந்து நிற்கும் போது தான் நம்ம தடுக்கி விழுறோம் இல்லையா? அப்போ அங்க அந்த சிச்சுவேஷன்ல தான் நீங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து எக்ஸ்ட்ரா கான்ஷியஸா இருந்து, அதனாலதான் வந்து இந்த மாதிரி அந்த வாசனை முன்னாடி நிற்கும் போது செல்ஃபா இருக்கிறவனுக்கு பேர் தான் தீரன் அப்படின்னு வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ யாரு தீரன் வந்து நம்ம ஜென்ரலா வெளி உலகத்துல யார் இப்ப இருக்கிற நாலேஜ்ல வந்து யார தீரன்னு நினைக்கிறோம்? வாரியரை தீரன் நினைக்கிறோம் இல்லையா? மகதீரா இல்லைன்னா பாகுபலி தீரன், தீரன் பாட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து யார் எக்ஸ்ட்ராடினரியா இருக்காங்களோ வெளி உலகத்துல, யார் வந்து பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களை தீரன். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன சிமிலாரிட்டி? மகதீரா கேரக்டருக்கும் பாகுபலி கேரக்டருக்கும் ரெண்டும் ராஜமௌலி கேரக்டர்ஸ் தான். என்ன காமன் இதுன்னா, அவங்களுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு, அவங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த நம்ம பிசிக்கலா மாறி 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 எல்லாத்தையுமே பிசிக்கலுக்கு அட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஆக்சுவலா நம்ம சாஸ்திரத்துல தீரனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, மைண்ட் ஸ்ட்ரென்த் தான் தீரன். நீங்க தீரனா இருக்கணும் அப்படின்னா உங்க வீக் ஏரியாஸ்ல வழுக்கி விழாம அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான். நீங்க சின்ன வயசுல இருந்து என்ன தப்பு பண்ணிக்கிட்டே வரீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளோ வருஷமாயிட்டும் அதே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்து முக்திக்கு தடசமா இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அது கூட சண்டை போடுறது சொல்யூஷன் இல்லை. அது இருக்கும் போதே அதை எடுத்து வெளியில வச்சு ஆத்மாவா இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தா அது அப்படியே டிசால்வ் ஆயிடும். இந்த ப்ராசஸை பண்றதுதான் வந்து தீரத்துவம். இது பண்றதுக்கு தான் லைஃப் இருக்குது. இதுதான் லைஃபே. இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் லைஃபே. இதுதான் சாதனையே. நீங்க ஸ்ட்ராங்கா இட்ஸ் a டெசிஷன், அவ்வளவுதான். நீங்க அந்த மொமெண்ட்ல வந்து இதுவா அதுவானும் போது நீங்க அதை சூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்க டெசிஷன் தான். அண்ட் நீங்க வந்து எனக்கு மைண்ட் வீக்கா இருக்கு நீங்களே அதுக்கு சொல்லிக்கிறீங்க, பிகாஸ் யூ வாண்ட் தட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இன்னும் செல்ஃபை வந்து ஃபுல்லா நாடலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த இடத்துல அது வேணும் எடுத்துக்கிட்டீங்க. நோ ஹார்ம் இன் இட், தெர் இஸ் நோ ராங் இன் இட். துக்கம் தான், உங்களுக்கு தான் துக்கம். தெர் இஸ் நோ சுகம் துக்கம், தெர் இஸ் நோ குட் ஆர் பேட். There is only physical and non-physical. இந்த physical and non-physical இருந்து தான் சுகம் துக்கமே வருது. Anything physical will end up in துக்கம் for sure. ஏன்னா physical will go one day, physical will get destroyed one day. Anything, நம்ம பாடியா இருக்கலாம், இல்ல ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு பதவியா இருக்கலாம். இதுதான் கான்டெம்ப்ளேஷன்னா. நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? நீங்க உங்க முன்னாடி ஒரு 10 விஷயம் இருக்குதுன்னா அதுல நீங்க என்ன சூஸ் பண்ணிக்கிறீங்க? அந்த 10 விஷயத்துல ஒரு விஷயம் வந்து நம்ம செல்ஃப் தான். பகவான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. ஒரு கதை இருக்கு வேதாந்தத்துல. 10 பேர் இருக்காங்க ஒரு கூட்டத்துல. எல்லாரும் சொல்றாங்க 9 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு. எல்லாரும் 9 பேர் தான் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா எல்லாரும் அவங்களை கவுண்ட் பண்ண மறந்துட்டாங்க இல்லையா? குரு வந்து நீங்க 10 பேரும் போயிட்டு வாங்கன்னு அமைச்சிருக்காங்க. பத்திரமா எல்லாரும் வாங்க, ஒருத்தவங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது 10 பேரும் இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாருமே முயற்சி பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் 9 கவுண்ட் தான் வருது. பயந்துட்டாங்க, யாரோ ஒருத்தங்க தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி குரு கிட்ட யார் தொலைஞ்சு போனாங்க, இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் ஆரம்பிச்சிருச்சு. பகவான் என்ன சொல்றாருன்னா, நம்மளும் அப்படிதான் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. How can they forget themselves? Yeah, தொலைஞ்சு போனது எங்க தொலைஞ்சு? அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க தொலைஞ்சு போனாங்கன்னு. இன் ரியாலிட்டி 10 பேர் தான் இருக்காங்க. அது எப்ப தெரியுதுன்னா அவங்க பாடியும் ஒரு ஆப்ஜெக்டா ஆக்கும் போது தான் அந்த 10 கவுண்ட் வருது. அந்த மாதிரி வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஸ்வரூபத்தை நம்ம மறந்து வெளியில வந்து பாடியா இருந்து செயல் பண்றதுனாலதான் இவ்வளவு ப்ராப்ளமும் வருது. ஸ்வரூபத்துல நீங்க ஸ்வரூபத்துல இருந்து பண்ணீங்கன்னா எல்லா வாசனாசையுமே ஈஸியா அட்ரஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பகவான் சொல்றாரு. சோ அங்க இருக்கிறது தான் சொல்யூஷன். அங்க அதுல இருக்கிறது தான் சொல்யூஷன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் வாசனாஸ் கூட இந்த நாலேஜ் கேட்கும்போது ஒரு ஃபீல் வருது. அதான் நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் மைண்ட் செல்ஃப் வேற வேற பார்க்க வேண்டாம். இல்ல அது வந்து
கான்டம்ப்ளேஷன் வந்து இது என்னன்றது இருக்கக்கூடாது, இது யாருக்குன்றது மாதிரி இருக்கணும். இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது என்ன அது என்ன அது என்ன இது என்ன, குழந்தைங்க அதான் கேட்பாங்க வளரும் போது. இனிமே வேணும் ஆரம்பிச்சிருவான், அம்மா அது என்ன இது என்ன இது என்னன்னு. அவங்க வந்து அது வந்து அந்த ஸ்டேஜுக்கு அது மைண்டுக்கு அது ஃபீடிங் ப்ராசஸ். அது அவங்க வந்து சுத்தமா இருக்காங்க. இப்போ நான் எந்த ஸ்டேட் பத்தி பேசுறேனோ அந்த குழந்தை ஆல்ரெடி அந்த ஸ்டேட்ல தான் இருக்கு. அதுக்கெல்லாம் கான்டம்ப்ளேஷன் தேவையில்லை, அதுக்கெல்லாம் எந்த ஆத்ம விசாரமும் தேவையில்லை. அவங்க சுத்தமா இருக்காங்க இப்போ, இல்லையா? அவங்க எப்போ அவங்களை அழுக்குப்படுத்திக்கிறாங்கன்னா அது என்ன இது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் அவங்க அழுக்கு ஃபார்ம் ஆகுது. அதுவே ஒரு வாசனை தான். நம்ம இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் கூட மைண்டோட ஒரு குவாலிட்டி எடுத்து இது என்ன இது எதுனாலன்னு ஆராய்ச்சி பண்ணா இது வந்து ஃப்ரூட்லெஸ் ஆராய்ச்சி. அது கிளியரா தெரியுது, சம்திங் அதர் தேன் அவர் செல்ஃப் இஸ் தேர்ன்னு தெரியுது. நம்மளோட செல்ஃபோட குணங்கள் என்ன? சௌக்கியமா இருக்கிறது, சாந்தியா இருக்கிறது, சுகமா இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறது, எதை பத்தியும் விசாரம் இல்லாம ஃப்ரீயா இருக்கிறது தான் வந்து செல்ஃபோட குணங்கள். இது வந்து சுத்த ஆத்மாவோட குணங்கள். ஓகேங்களா? இந்த ஆத்மா மேல உங்களுக்கு ஒரு மைண்ட் வருதுன்னா அது வந்து எங்க இருந்து வருது? ஆத்மால இருந்து தானே வருது. தெர் இஸ் நத்திங் அதர் தேன் ஆத்மா, இல்லையா? அதுல இருந்து தான் வருது. பட் ஆனா அந்த ஆத்மாக்கு இந்த ஆத்மால இருந்து வந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து பிடிக்கல. அப்போ அந்த ஆத்மா என்ன பண்ணும்? இதுக்கு இது வேணாம்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிக்கணும், இல்லையா? இது இந்த ப்ராசஸ் தான் பண்ணோம் நம்ம. இது வெளியில மைண்ட் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும்போது நம்ம இங்க இருந்து போய் அங்க உட்காந்து இது எதனால அது எதனாலன்னு போயிட்டா அப்படியே 10 ஸ்டெப் வெளியில போயிடுவோம் நம்ம. அப்போ வந்து ஆத்மா பத்தி மறந்துடுவோம். அந்த மாதிரி மறந்துதான் இருக்கும் இப்போ. அதனால வந்து இந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் வந்தாலே 1 ஸ்டெப் பேக். இந்த ஆர்மில எல்லாம் பண்ணுவாங்கல்ல, 1 ஸ்டெப் ஆகே மூட் அப்படின்னு சொன்னா அந்த அட்டென்ஷன்ல இருக்கிறவங்க 1 ஸ்டெப் போயிட்டு டர்ன் பண்ணிருப்பாங்க. எல்லாமே பீச்சே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் மறந்துட்டேன். என்சிசில இருக்கும்போது வரும் 1 ஸ்டெப் பேக்ன்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். சொன்ன உடனே எல்லாருமே 1 ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க, அங்க இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வாசனாஸ் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணும்போது 1 ஸ்டெப் எடுத்து உள்ள, அங்கேயும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அங்கேருந்து 1 ஸ்டெப் எடுத்து உள்ளதான் போகணும். வெளியில நம்ம கான்டம்ப்ளேஷன்ற பேர்ல வெளியில இருக்கிறத டிஸ்கஸ் பண்றதுன்றது ஃபியூட்டைல் தான். அதனால நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. அவங்க சொன்னது வந்து சிம்பிளா வந்து மைக் கொடுங்க, கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். சொல்லுங்க, பரவாயில்ல. சொன்னதுக்கு வந்து சிம்பிளா நம்ம சொன்னாங்களே, இதெல்லாம் இந்த நாலேஜ் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு, கெட்டிங் எமோஷனல், அதுதான் அல்டிமேட், அதுதான் இல்ல. அதான் அது நீங்க இப்ப வந்து உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அந்த ஃபீலிங்னு பாருங்க. பிடிச்சிருக்குன்னா அது வந்து இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம் பிடிக்கும் இல்லைங்களா? அந்த ஃபுட் ஐட்டம் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது, அது ஒரு டைப் ஆஃப் சந்தோஷம். பட் ஆனால் அந்த ஃபுட் ஐட்டம் இல்லைன்னா அந்த சந்தோஷம் இல்லை. இட்ஸ் வெரி கிளியர், இல்லைங்களா? அண்ட் அந்த ஃபுட் ஐட்டம் வந்து பர்மனண்டா எக்ஸ்டென்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட சின்ன வயசுல வந்து கால்சியம் சாண்டோஸ் அப்படின்ற ஒரு சாக்லேட் வந்துட்டு இருந்தது. சாக்லேட்ல சாரி, அது மருந்து வந்துட்டு இருந்தது. அது சாக்லேட் ஆனதுனால தான் பேனே பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல. அது இல்லைன்னா எனக்கு சந்தோஷம், அது இல்லைன்னா சந்தோஷம் இல்லை, அது இருந்தால் தான் சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, அது பர்மனெண்டா பேன் பண்ணிட்டாங்க. என் லைஃப்ல திருப்பி அந்த சாக்லேட் எல்லாம் சாப்பிட முடியாது, இல்லையா? ஸோ இப்போ வந்து அதுக்கு மேல டிபெண்டா இருக்கிறதுன்றது ஃபூலிஷ்னஸ். அந்த மாதிரி நீங்க வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்க என்ன பிசிக்கல் லைஃப்ல சொன்னாலும் அதெல்லாம் ஒரு நாள் போக வேண்டியதுதான். பேரண்ட்ஸா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், பசங்களா இருக்கலாம், உடம்பா இருக்கலாம், ஃபுட்டா இருக்கலாம், காசா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், ஓகே, சக்சஸா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இது எல்லாமே வந்து இதுல இருந்து நமக்கு சந்தோஷம் வருது. பட் ஆனா தே ஆர் ஹேவிங் த ரிஸ்க் ஆஃப் going away from you. We are having a risk of அது இழக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இல்லைங்களா? பட் ஆனா உயிரோட இருக்கிற வரைக்கும் தியானம் பண்ணி ஆத்மாவை ஆக்சஸ் பண்றதுன்றது நீங்க வந்து எப்ப வேணா எங்க வேணா பண்ணலாம். முழிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க எப்ப வேணா பண்ணலாம் ஆத்மா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணும்போது வரக்கூடிய சந்தோஷம் வந்து ஆத்மா சந்தோஷம் தான், அதுல வந்து டவுட்டே இல்லை. பட் ஆனா நீங்க வந்து அந்த சந்தோஷத்துக்கு மேல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, அந்த சோர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கா? அவ்வளவுதான். எல்லாரும் சார்பா சப்ஸ்கிரைபர் சார்பா ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது.
இப்போ நீங்க வந்து சொல்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ இதை வந்து கான்டெம்ப்ளேட் பண்றது, எல்லா விஷயங்களும் செல்ஃபா வந்து இது பண்றது, இதுக்கு வந்து பேசிக்கா இப்போ ஒரு விஷயம் எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஒரு வாசனாஸ் இருக்கு, இது நமக்கு வேணாம்னு தெரியுது, ஆனா அந்த நேரத்தில் எது வேணுங்கிறத நம்ம டிசிஷன் பண்ற ஒரு இது. இப்போ இதெல்லாம் எல்லாமே வீக்காக தான் இருக்கும். அதாவது வீக்கான ஈஸியாக போய் அந்த சாக்கடையில் விழறதுக்கு, இல்லை ஏதோ ஒரு ஆசனை டக்குன்னு போய் சாப்பிடுறது, அப்படி ஈஸியாக யாராலையும் ஒரு ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, பட் உடனே ஸ்வீட் சாப்பிடுவாங்க. எல்லாமே அந்த ஆசையோ பட்டதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு ஒரு வாட்டி 10 100 வாட்டி வந்துட்டே தான் இருக்கு. இதை ஸ்ட்ராங்கா ஆக்கிறதுக்கு இது பயங்கரமான டிஸ்ட்ராக்ஷன் இந்த வேர்ல்ட்ல இருக்கு. செல்போனா இருக்கட்டும், இல்லை தாட்ஸ், பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப வீக்கா மைண்டை வந்து எல்லாருமே இதை ஸ்ட்ராங்கா ஆக்கிறதுக்கு ஒரு பேசிக்கா, அதாவது நான் எல்லாரும் சாப்பிட்டா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கா, லைக் நீங்க சொல்ற மாதிரி தியானம் பண்ணலாம், இல்லை ஃபுட் ஹேபிட்ஸ், இல்லை மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கிறது, ஸோ டிசிப்ளினான ஒரு இது, இது மாதிரி நிறைய இருக்கு. அது ஒரு இது கேட்கணும்னு ஒரு ஸோ என்ன பண்ணலாம், ப்ராக்டிக்கலா என்ன பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படின்னா, எனக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் வரல, பட் பகவான் அண்ணாமலையாரை பார்த்து என்ன எழுதியிருப்பாருன்னா, அக்ஷரமண மாலையில வந்து ஊர் சுற்றும் மனசு, அங்க இங்க ஊர் சுற்றும் மனசு உள்ள வரத்துக்காக உன் அழகை காட்டு அருணாச்சல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, அது ஒரு சொல்லுங்களேன். சோ மனசு வந்து ஊர் சுத்துறது அதோட வேலை, ஓகேவா? பட் ஆனா எதுக்காக ஊர் சுத்துது மனசு அப்படின்னா, சந்தோஷத்துக்காக தான் ஊர் சுத்துது. வேற எதுக்காக ஊர் சுத்துது? உங்களுக்கு எங்க சந்தோஷம் இருக்கோ மனசு அங்க போயிட்டு இருக்கு. படத்துல சந்தோஷம் கிடைக்குதா, தியேட்டருக்கு போயிட்டு இருக்கு. இல்லைன்னா சாப்பாடு நாக்குக்கு சந்தோஷம் கிடைக்குதா, ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து ஊர் சுத்திக்கிட்டே இருக்கு. பட் ஆனா என்ன ஆகுது, நம்ம வந்து ஹோட்டலுக்கு போறோம், ஏதோ நாக்குக்காக சாப்பிட்றோம், அது டயரியா காஸ் பண்ணுது. அது வந்து அப்போ வலிக்குது, வயிறு வலிக்குது. அப்போ வந்து பிசிக்கல் திங்ஸ் வந்து நம்மளுக்கு ஹார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு கிளியரா தெரியுது. டயரியா கஷ்டப்படுவோம், டாக்டர் கிட்ட போவோம், மருந்து எடுத்துப்போம், எல்லாம் சரியிடும். என்ன பண்ணுவோம், அந்த நாக்குல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் இருக்கும்ல, திருப்பி வேற ஹோட்டலுக்கு போவோம். மேபி அந்த ஹோட்டல் நல்லா இருந்திருக்கும். கேம்பிள் தான் இதெல்லாம் இல்லையா? இந்த மாதிரி ஊர் சுத்திக்கிட்டே இருக்கு. திருப்பியும் ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் ஐயோ தப்பு பண்ணிட்டேனேன்னு நம்ம தோணும். இதுதானே சொல்றீங்க நீங்க? ஒரு விஷயத்துல நீங்க வந்து இன்வால்வ் ஆகுறீங்க, அந்த விஷயத்தினால உங்களுக்கு வந்து துக்கம் வருது. அந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அது தெரியல, இன்வால்வ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கில்ட் வருது, தேவையில்லாம பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்றீங்க. இது எல்லாமே வந்து இவ்வளவு முயற்சிகள் வந்து சந்தோஷத்துக்காக தான். உன் அழகை காட்டு அருணாச்சலா அப்படின்னு சுவாமி பல முறை சொல்லியிருக்காரு. இது நம்ம வந்து இப்ப வந்து நான் இந்த ஐபேட் யூஸ் பண்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை விட பெட்டர் மாடல் ரிலீஸ் ஆச்சுன்னா இது யாருக்காவது கொடுத்துட்டு அந்த பெட்டர் மாடல் வாங்கி வச்சுப்பேன். அதை விட பெட்டர் மாடல் வந்ததுன்னா அதை வாங்கிப்பேன். நம்ம எப்பவுமே வந்து we are always looking for something better experience, good experience. இப்போ இருக்கிற ஸ்டேட்டை விட பெட்டர் ஸ்டேட் தான் நம்ம வாழ்க்கையே வந்து பிசிக்கல் லெவல்லையே அப்படிதான் இருக்கு. பட் ஆனா நீங்க ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி கூட வேண்டாம், ஒரு வாட்டி அந்த நிம்மதி என்னன்னு ருசி பார்த்துட்டீங்கன்னா நீங்க வெளியில வந்தா யூ வாண்ட் தட். அந்த ஒரு வாட்டி பண்ணாதவங்க தான் திருப்பி வெளியில விழுந்துகிட்டே இருக்காங்க. ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அப்படின்னா, தீரத்துவத்தினால தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கிரேஸ் இருக்கணும், அதுக்கு பகவான் நினைச்சாதான் அதெல்லாம் முடியும், இது எல்லாமே சும்மா, அவங்களுக்கு அது வேண்டாம், உலகம் தான் வேணும், அந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க. ஆமா, அருள் இல்ல, ஒண்ணும் இல்ல. பகவான் கிளியரா சொல்றாரு, அருள் எப்பவுமே இருக்குன்னு சொல்றாரு பகவான். இது என்ன சொல்லுவாங்கன்னா, 3 கேட்டகரியா சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து கங்கா தீரத்துல உட்காந்து தாகமா இருக்குன்னு சொன்னானா, ஓகேவா? அங்க அதுக்கப்புறம் வந்து குருவே சொல்றாரு, சிஷ்யன் சொன்ன இந்த மாதிரி. அப்ப சிஷ்யர்களுக்குள்ள டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்றது ஃபுல்லா புரிஞ்சு போச்சு குரு, ஒருத்தன் வந்து கங்கா தீரத்துல உட்காந்து தாகமா இருக்குன்னு சொல்றான், அப்படிதான் நம்பலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ இன்னொரு சிஷ்யர் சொல்றான், அப்படி இல்ல, நீ சரியா புரிஞ்சுக்கல, அவன் ஆல்ரெடி தண்ணிக்குள்ளதான் இருக்கான், தண்ணிக்குள்ளதான் வந்துகிட்டு இருக்கான், தாகமா இருக்குன்னு சொல்றான் அப்படின்னு சொல்றான். அப்ப இன்னொரு சிஷ்யர் சொல்றான், இல்ல கழுத்து வரைக்கும் அவனுக்கு தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கான், இருந்தாலும் தாகமா இருக்குன்னு சொல்றான். அப்போ குரு வந்து எல்லாருமே கரெக்ட் பண்றாரு, நீ தான் தண்ணிப்பா, இருந்தாலும் உனக்கு தாகமா இருக்குன்னு நீ சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றாரு பகவான்.
எவ்வளோ ஸ்டேஜஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாருங்க ஒரே விஷயத்துக்கு. நான் தான் ஆத்மா, ஆத்மா பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லும்போது எப்படி எப்படிலாம் நம்ம அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் மீனிங் வந்து we are with water itself அப்படின்றது திருப்பியும் நம்ம வந்து நம்ம ஒருத்தங்க இருக்கோம் ஆத்மாவை நம்ம நாடுறோம், நம்ம ஒருத்தங்க இருக்கோம் ஆத்மாவை நம்ம நாடுறோம், நம்ம நினைக்கிறது அதுவே பிரச்சனை தான். இந்த ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஹை லெவல், இது வந்து இந்த இடத்துல இருக்கிறது நம்ம சம்வேர் இங்க இருக்கோம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப தப்பு அந்த நினைப்பு. பட் என்ன பண்றது, நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல ஃபேக்ட். ஓகே, ஃபேக்சுவலா இங்க எல்லாம் இல்லைன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க அங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். அது நீங்க நம்பினால அங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். பட் என்ன பண்ணுவீங்க, கொஞ்ச நேரத்துல திருப்பி இங்க வந்துருவீங்க, திருப்பி அங்க நம்புங்க, திருப்பி இங்க வந்துருவீங்க, திருப்பி அதை நம்புங்க. இதுதான் மதனம். அப்படின்னா நீங்க பாருங்க, பால் கடல் கடையிறது, மோர் கடையிறது, இந்த மாதிரி கடையும் போது உள்ளுக்குள்ள இருந்து ஒண்ணு வரும். மோர் கடையும் போது வெண்ணெய் வரும் இல்லையா? பால் கடல் கடையும் போது எவ்வளவு வந்திருக்கு. மூன் அதுல இருந்து தான் வந்தது, லக்ஷ்மி தேவி அதுல இருந்து தான் வந்தாங்க. இன்னும் நிறைய நம்ம இப்ப என்ஜாய் பண்றதெல்லாம் எல்லாம் வந்து அதுல இருந்து வந்ததுதான் இல்லைங்களா? கடையும் போது அந்த ஃப்ரிக்ஷனுக்கு வந்து ஒண்ணு கிடைக்கும், அதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தம் வந்து இனிஷியலா வந்து நீங்க சொன்ன மாதிரி கான்டெம்ப்ளேஷன் வர, இது சேஃப் ஆனந்தம். இது வந்து சேஃப். நம்ம வந்து மார்டல்ஸா இருக்கும்போது முக்திக்கு முயற்சி பண்ணும்போது இது வந்து சேஃப் ஆனந்தம். இந்த ஆனந்தம் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி பரமானந்தம் ஆயிடும். அதுக்கப்புறம் கடையறதுக்கு ரெண்டு இருக்காது, அங்க இங்கேன்னு ஒண்ணு இருக்காது, அந்த இடத்துக்கு போயிடலாம். பட் ஆனா நம்ம அதை பத்தி டீட்டெயில்டா இப்போ பேச வேண்டாம். ஏன்னா வந்து அதுக்கு நான் அர்ஹத்தன் இப்போ இல்லை. இப்போ என்னால என்ன சொல்ல முடியுது அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கும்போது அன்டச்சா இருக்க முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் தி நாலேஜ் ஆஃப் தி செல்ஃப். செல்ஃப்ல இருக்கும்போது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் பேச முடியும். அட் திஸ் பாயிண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நான் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படி செல்ஃபை பர்சீவ் பண்ணிட்டு இருக்கேன், எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்றது, நான் வந்து சாதனை எப்படி பண்ணலான்றத பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா பேச முடியுமே தவிர, முக்தி வந்தா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்மளால இப்போ டிஸ்கஷன் பண்ண முடியாது. அப்படி பண்ணி பிரயோஜனம் இல்லை. அண்ட் இட் இஸ் நாட் ஆனஸ்ட் டு டாக் லைக் தட். எப்பவுமே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து ஆனஸ்டி ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ இந்த ஸ்டேட்ல எப்படி இருக்குமோ அது வந்து அப்படியே அந்த ஸ்டேட்லயே இருந்து கன்வே பண்ணணும். ஸோ பகவான் வந்து இப்போ இந்த அளவுக்கு ஷைன் பண்ணிட்டு இருக்காரு உள்ளுக்குள்ள. ஸோ இதனால வந்து பகவான் இஸ் செல்ஃப் ரியலைஸ்ட். அவங்க எப்படி வந்து அந்த ஒரு பக்தி பாவத்துல அக்ஷரமணமாலை பண்ணிருக்காங்க. அதான் பகவான் வந்து நம்மளுக்காக தான் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கருணை, ஆமா, ஆன் டிவோட்டிஸ் ரிக்வெஸ்ட் தான். பகவான் 18 வருஷம் பேசாம இருந்துட்டாரு. பகவானுக்கு பேசுறது கூட பிடிக்காது. பகவானுக்கு அவங்களை தொல்லை பண்ணி நேக் பண்ணி இழுத்துட்டு வந்து நம்ம கொடுத்த டிஸ்டர்பன்ஸ் தான் அக்ஷர மணமாலை, ஷட் தர்ஷனம், இது எல்லாமே. பகவானோட ஒரு கோட் இருக்கு, that everyone we came out of light and we'll have to get absorbed by that light one day அப்படின்னு. It means ஏதோ ஒரு பரமாத்மான்னு ஒன்னு தனியா இருக்கிறதா அவர் சொல்றாரா? இல்ல, அதான் இப்ப நம்ம பகவான் சொல்ற எல்லா கோட்ஸுமே வந்து நீங்க பிக் பிக்சர் பாத்தீங்கன்னா யாரு கூட பேசுறாருன்றது இருக்குவாங்க. ரங்கன் அப்படின்னு சொல்லி பகவானோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே பகவான் கூட வளர்ந்தவர். அவரு சின்ன வயசுல இருந்தே சட்டி ஃப்ரெண்ட்ஸ் பகவான் கூட. அவங்க வந்து ஸ்விம்மிங் பூல்ல லேக்ல வந்து ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஏதோ கோலி எல்லாம் விளையாடி இருக்காங்க. அந்த காலத்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து விளையாடிருக்காங்க. பகவான் வந்து பெரிய ஸ்போர்ட்ஸ் எந்தூசியஸ்ட் ஆக்சுவலா சின்ன வயசுல, சரிங்களா? அந்த மாதிரி ரங்கன் வந்து பகவான் சடனா சுவாமியார் ஆயிட்டாரு அப்படின்னா வந்து அந்த கியூரியாசிட்டியில பார்க்க வந்து ஃபார் த ஃப்ரெண்ட்ஷிப் ஹி ஹேட் ஃபார் பகவான் அப்படியே இருந்துட்டார் பகவான் கூட. He was not spiritually inclined and all. ரங்கன் ஃப்ரெண்டு. பகவானுக்கும் ரங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பகவான் வந்து எப்பவுமே வந்து அந்த பூர்வாசிரமத்துக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அவங்க டீச்சர்ஸ்க்கு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஏன்னா வந்து எதுக்காக அந்த மாதிரி பகவான் பண்றாருன்னா, அவங்க இவங்களை எப்படி பாக்குறாங்களோ மிரர் தான் இல்லையா. பகவான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல வருது இல்லையா, திருஷ்யம் தர்ப்பணமான நகரி அப்படின்னு சொல்லி வருது இல்லையா. ஸோ வந்து அவங்க பகவான் எப்படி பாக்குறாங்களோ, பகவான் இஸ் ஜஸ்ட் கிளியர் லைட்ன்றதுனால நம்ம அவங்களை எப்படி பர்சீவ் பண்றாங்களோ அந்த மாதிரி அவங்க அப்படியே மாறிடுவாங்க. ரங்கன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பினான்சியல் கிரைசிஸ்ல இருக்கும்போது பகவான் கிட்ட வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாராம். பகவான் எப்பவுமே முக்கால்வாசி மௌனத்துல தான் இருப்பாரு. அந்த மாதிரி வந்து ரொம்ப நேரம் ரங்கன் கூட மௌனத்துல இருந்திருக்காரு. பட் ரங்கன் வந்து பகவானோட ஃப்ரெண்டுன்றதுனால கொஞ்சம் அவருக்கு வந்து அவரு கூட வந்து கொஞ்சம் இது இருக்கு, என்ன சொல்றது, அந்த
தெலுங்குல சனுன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்க, அஃபெக்ஷன் இல்லை, ரைட். அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு, எனக்கு ரைட் இருக்கு இந்த மாதிரி போய் பேசுறதுல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. உரிமை, பகவான் மேல உரிமை எடுத்து திருப்பி யார் பகவான் கிட்ட ஜென்ரலா வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கிரைசிஸ், எனக்கு வந்து இந்த இது வேணும் அது வேணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க பகவான் கிட்ட, பயப்படுவாங்க. பட் ரங்கன் வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி பார்த்ததுனால ஃப்ரெண்டாவே அவர் பார்த்துருக்காரு அவரை. திருப்பி ஒரு வாட்டி ஒரு பாயிண்ட்ல வந்து பகவானுக்கு வந்து இரிட்டேஷன் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ரங்கனை பார்த்து, எனக்கு நிறைய சித்திகள் தெரியும், ஏதாவது மூலிகை எடுத்து சொர்ணமா மாத்தி கொடுக்கவா அப்படின்னு கேட்டிருக்காரு பகவான். அப்போ வந்து நீங்க இந்த கொட்டேஷன் எடுத்துட்டு வந்து அப்போ வந்து சித்திகள்லாம் வரணுமா, ஹெர்ப்ஸை வந்து சொர்ணமா மாத்தணுமான்னு கேட்கறதுக்கு இல்லை. பகவான் யாருக்கிட்ட சொல்றாரு, எந்த கான்டெக்ட்ல சொல்றாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பகவான் எல்லாருக்கிட்டையும் டீல் பண்ணியிருக்காரு. பகவான் வந்து சின்ன பசங்க கூட கோலி எல்லாம் கூட விளையாடி இருக்காரு. ஸோ வந்து பகவான் அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு லைஃப் படிக்கும்போது நம்ம அப்படியே அந்த டாக்ஸ் எல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு புரியும், ஓகே இது சின்ன பசங்களுக்கு சொல்றாங்க, இது பிகினர்ஸ்க்கு சொல்றாங்க, இது கிறிஸ்டியன்ஸ்க்கு சொல்றாங்க, இது முஸ்லிம்ஸ்க்கு சொல்றாங்க, எல்லாம் அந்த மாதிரி பேசுவார். அந்த டெர்மினாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி பக்காவா பேசுவார் பகவான். முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அப்படியே வந்து முகமதுனா என்ன அப்படின்னு டெஃபினிஷன் எல்லாம் கொடுப்பாரு பகவான். ஸோ அந்த மாதிரி வந்து he will just mold into their need while explaining. நம்ம வந்து கான்டெம்ப்ளேட் பண்ணி செல்ஃப் கிட்ட நெருங்கினதுனால நம்மளுக்கு வந்து செல்ஃபை விட்டு கொடுக்காம செல்ஃபா இருந்து என்னென்ன உபதேசங்கள் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அடுத்த படி ஏறிடணும். திருப்பி கீழே போய் நம்ம வந்து பகவானோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி அதை ப்ராக்டிஸ் பண்ண அங்கேயே இருப்போம். நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் we have to move on இல்லையா, இங்கேயும் we have to move on until we reach the self. அதான் வந்து விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு, அரேஸ் அவேக் ஸ்டாப் நாட் till the goal is reached அப்படின்னு. எல்லாரும் வந்து அதை வந்து பிசிக்கலா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, which is okay. பட் ஆனா அவர் மீன் பண்ணது வந்து ஆத்ம ஞானத்தை பத்தி தான் மீன் பண்ணாரு. டோன்ட் ஸ்டாப். நல்ல விஷயத்துல கூட we should not be in obsession. I mean like சில சாதனா சித்தி என்னால அது விட முடியாது. நான் நினைப்பேன் ஒரு நாள் சும்மா விட்டுலாம் பாப்போன்னு, ஆனா அது எனக்கு மனசு விட வேண்டாம். அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் இருக்கும்போது விட வேண்டாம். அது பண்ணும் போதே அது சும்மா அப்படின்னு நினைச்சு பண்ணுங்க. தப்பு ஒண்ணும் இல்லைல்ல பண்றதுல. அப்படிதான் வந்து எல்லா அனுஷ்டானங்களுமே வந்து ஆக்சுவலா அன்னெசரி தான், சரிங்களா? பட் ஆனா இருந்தாலும் அது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, வேதத்துல வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த சாதனை பண்றதே ஒரு ஒரு என்ன சொல்றது பாரமா ஆயிடும். அந்த பாரத்துல வந்து எடுக்கிற டெசிஷன் தான் சந்நியாசம். லீகலி இதெல்லாம் விடுறதுக்கானது தான் சந்நியாசம். பட்னா ஒன்ஸ் இப்ப வந்து ரெண்டு இருக்குங்க. நம்ம வந்து நம்மளுக்கு வந்து வேதத்துல வந்து ஒரு சில விதிக்கப்பட்டிருக்கு. எதுக்காக விதிக்கப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு ஒரு சிலனா வேணும், அதனாலதான் விதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு வந்து சௌக்கியம் வேணும், ஃபேமிலி வேணும், பசங்க வேணும், லைஃப் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கு. ஓஹோ உங்களுக்கு அதெல்லாம் வேணுமா, அப்ப இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன எதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்கன்னா அவங்க அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு ஏபிசி வேணும்னா டிஎஃப் பண்ணா இது கம்ப்ளீட் பூர்ணம். அதாவது செல்ஃப் வந்து பிசிக்கலா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேதத்துல வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. நீங்க நீங்க வந்து உங்களுக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா நீங்க ஹோமம் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அது அப்போ வந்து ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பட் ஆனா வேதாந்தம் படிச்சுட்டு இதெல்லாம் வந்து தேவதார்ச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன்னு சொல்றவங்க வந்து they are still going after physical comforts. இங்கதான் கான்ட்ரடிக்ஷன் வருது. இப்போ நீங்க பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதுக்காக பண்றீங்க? ஏதாவது ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட்காக தானே பண்றீங்க. ஸோ எதுக்காக ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட்காக பண்றீங்க? உங்க வாசனாஸ்குள்ள விட வேண்டாம்ன்றதுனால தான் பண்றீங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை உடைக்கிறதுக்காக தான் பெரிய ப்ரொசீஜர் பண்ணி சன்னியாசம் கொடுத்துருவாங்க. நீ பர்மனண்டா விட்டுரு, பட் ஆனா சன்னியாசம் எடுத்தா இதோட சேர்த்து மத்ததெல்லாம் கூட விட்டுறணும். இதை மட்டும் விட மாட்டேன்னு சொல்ல முடியாது. எல்லாம் கம்ஃபர்ட்ஸ் எல்லாமே விட்டுட்டு நம்மளா இருக்கிறது தான் சன்னியாசம். அதனால வந்து நீங்க வந்து உங்க ரோல் பிளே பண்ணும்போது நீங்க எல்லாமே பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ரென்த் தான். இது எல்லாமே நாடகம் தானே, நாடகத்துல அது ஒரு பார்ட், அது ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், அவ்வளவுதான்.
ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளுங்க. ஏசி போடுற மாதிரி தாங்க. உங்களுக்கு சூடாக இருக்கா, ஏசி போட்டுப்பீங்கல்ல, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து மனசு சாந்தமாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, ஏதாவது பண்ணுங்க, ஜபமோ பூஜையோ பண்ணுங்க. பட் அதுக்கும் செல்ஃபுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் சூடாக இருக்கும்போதும் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், ஏசிலேயே செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், துக்கமாக இருக்கும்போது செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு செல்ஃப். இட் இஸ் லைக் பிளாக் அண்ட் ஒயிட். இட் இஸ் லைக் பிளாக் அண்ட் ஒயிட். நீங்கள் லிங்கே பண்ணாதீங்க இதுக்கும் அதுக்கும். நீங்க எப்ப வேணா ஆக்சஸ் பண்ணலாம் செல்ஃப. இதெல்லாம் சும்மா நீங்க பேசுறது என்னங்க? anything what you do outside is for the mind. ஸ்ருங்கேரி பீட்டாதிபதி வந்து ஆதிசங்கரார் வந்து அங்க ஒரு பூஜை பாஸ் ஆன் பண்ணிருக்காரு. சந்திரமௌலீஸ்வரர் பூஜை காஞ்சிக்கு இருக்கிற மாதிரி ஸ்ருங்கேரியில வந்து ஒரு பூஜை செட் இருக்கும். ஒரு தேவதை இருக்கும். ராகவேந்திர சுவாமிக்கு வந்து மூல ராமர் அப்படின்னு சொல்லி ராமரோட விக்கிரகங்கள் எல்லாம் வந்து வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து எல்லா பீட்டாதிபதிகளுக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்கும். ஆக்சுவலா வந்து அந்த சன்னியாசிங்களுக்கு ஃபங்க்ஷனே தேவையில்லை, அவங்களாம் இந்த பூஜை எல்லாம் பண்ண வேண்டிய நெசசிட்டியே இல்லை. பட் ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றதுக்காக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பண்ணணும்னு அவங்களுக்கும் விதிச்சிருக்கு, அதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க அது கொடுத்துட்டாங்கன்னா, பீடம் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க ஃப்ரீ, இவங்க பண்ண தேவையில்லை. பட் ஆனால் அந்த மாதிரி பீட்டாதிபதிஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து ஆத்ம ஞானிகளா இருந்திருக்காங்க. ஐ திங்க் மகாபெரிவாவோட கான்டெம்பரரி ஒரு பாரதி சுவாமிகள் நினைக்கிறேன், சந்திரசேகரேந்திர பாரதி, எஸ் சந்திரசேகரேந்திர பாரதி சுவாமிகள் வந்து அவங்க பீடத்துல இருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொடுத்துட்டு கூட அவங்க இன்னும் வேற ஒரு ஐடல் எடுத்துட்டு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரும் வந்து கேட்டாங்க, அதான் முடிஞ்சிடுச்சு இல்லை ஏன் பண்றீங்க அப்படின்னா, நான் ஆத்மாவா இருக்கேன், கை கால் இதுதான் கத்துக்கிட்டு இருக்கு, பல ஜென்மமா பல வருஷமா இதுதான் பண்ணிட்டு இருக்கு, லெட் த ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் டூ இட்ஸ் ஒர்க், நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவரு. ஸோ வந்து நம்ம அனுஷ்டானம் பண்ணோம்னாலும் இல்ல ஜபம் பண்ணோம்னாலும் அது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் எதுக்கு பண்றோம், இதோட எண்ட் என்னன்றது நமக்கு தெரியும்ல. அதனால தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபீல்டுக்குள்ள நம்ம வந்து ஆன்மீகத்தை அடையறதுக்காக, கடவுள் அடையறதுக்காக தான் வந்திருக்கோம். எண்டு ரீச் ஆகும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது பண்ணும் போதே அதுவா இருந்துரு போறோம், அது பாட்டுக்கு அது போகட்டும், இது நீங்க பாட்டுக்கு நீங்களா இருங்க, நீங்க அதுவா இருந்து அனுஷ்டானம் பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்க அதுவா இருந்து அனுஷ்டானம் பண்ண, அனுஷ்டானம் அதுக்காக பண்ணாதீங்க. அது ஆட்டிடியூட்னல் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்ததுன்னா இன்னும் ஈஸி ஆயிடும் உங்களுக்கு. மைக் கொடுங்க. வாசனாஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களா, அப்பதான் அதான் அது இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இது பண்றதுக்கு அந்த வாசனாஸ் வந்து நம்ம கிட்ட ரொம்ப வராம இருக்க தடுக்கிறதுக்கு விஷயங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது சொல்லிட்டு இருந்தீங்க. அதான் ஒரு கொஸ்டின் நிறைய ஆச்சு, அதை நீங்க முடிக்கல, ஆஃப்ல இருந்தது. ஆக்சுவலா அதை நான் ஆன்சர் பண்ணிட்டேன், பட் ஆனா டைரக்டா ஆன்சர் பண்ணல. அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆக்சுவலா வந்து நீங்க நம்பலன்னு அர்த்தம். இப்போ ஒரு இடத்துல மிராஜ் இருக்கு, காணல் நீர் இருக்கு, கேளுங்க, ஒரு இடத்துல காணல் நீர் இருக்கு, ஓகே. மாயா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் காணல் நீர் பாக்குறவனுக்கு வந்து அங்க நீர் தண்ணி இருக்குன்னு நினைப்பான், கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையிலே காணல் நீரே பார்க்காதவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மிராஜை பார்க்கும்போது அங்க தண்ணி இருக்குன்னு நினைப்பான், கரெக்டா இல்லையா சொல்லுங்க? கரெக்ட் இல்லையா? அப்போ வந்து மாயா என்ன பண்ணோம்னா, முன்னாடில இருந்து ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டரை வந்து வர வைக்கும். அப்ப வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, அந்த தண்ணியில இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லுவான் அவன், சரிங்களா? எதுக்காக அப்படி சொல்லுவான் அப்படின்னா, நீங்க பக்கெட்டை பிடிச்சிட்டு அந்த தண்ணி தேடி போறதுல மாயைக்கு ஒரு சந்தோஷம். இட் இஸ் கெட்டிங் சம்திங் அவுட் ஆஃப் இட். லாஸ்ட் டைம் காஞ்சிபுரத்துல சுவாமியோட டிஸ்கோர்ஸ்ல சுவாமி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. எப்படி வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து ஜெந்து அப்படின்னு ஒரு பேர் இருக்கான் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு. இந்த உலகத்துல எது பிறந்தாலும் அதுக்கு வந்து ஜெந்து அப்படின்னு ஒரு பேர் இருக்கான்.
ஜந்துனா வந்து பிறந்தது. எத் ஜாயத்தே இது ஜந்து. ஜாயத்தே அப்படின்ற ரூட் வேர்டுக்கு வந்து ஜனனம் வந்தது அப்படின்னு பேரு. எதெல்லாம் பிறக்குதோ அதுக்கு வந்து ஜந்து அப்படின்னு பேரு. ஓகே, மற்ற ஜந்துக்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்மளுக்கு மைண்ட் அப்படின்ற ஒரு சிக்ஸ்த் சென்ஸ் அப்படின்ற ஒரு இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்து நம்மளுக்கு கீழே நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். கான்ஷியஸ்னஸ் லெவல்ல பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லெவல்ல பார்க்குறோம், அனிமல்ஸ் லெவல்ல பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோம். பட் ஆனால் எப்படி வந்து நம்மளுக்கு கீழே இருக்கோ நம்மளுக்கு மேலேயும் இருக்குல்ல. உலகம்னு வந்துட்டா செல்ஃப்னா ஒன்று தான். நான் அது எப்போ எவ்வளோ வாட்டி செல்ஃப் பற்றி பேசணும், திருப்பி இங்கே வந்து இங்கே இதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. நான் ஃபோர்ஸ்ட் டாக் அபவுட் திஸ் நோ. ஓகே, பட் இதெல்லாம் எதுக்காக புரிஞ்சுக்கணும்னா செல்ஃப்ல இருக்கிறதுக்காக தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, உலகம்னு வந்துட்டா கீழே எப்படி இருக்கோ மேலேயும் அப்படி இருக்குல்ல. there are some things above us இல்லைங்களா? எப்படி வந்து நம்ம ஒரு பசு ஒரு மாடை கட்டி போட்டு அதுல இருந்து வந்து எனக்கு அந்த சிம்பு தான் ஞாபகம் வருது. பால் கறந்து அதோட கவுடங்க எடுத்து அதை வந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த மாட்டு பால் இருந்து வேரியஸ் திங்ஸ் எல்லாம் நம்ம அதுல இருந்து பண்ணிட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி தேவர்களுக்கு நம்ம பசு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வேதத்துல வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கு. தேவர்கள் ஆர் ஹேவிங் அஸ் லைக் பசு, நம்மளை வச்சு கறக்குறாங்க. அதனாலதான் ஆத்ம ஞானம்னு யாராவது போனா என்னென்னலாம் தடசங்கள் முடியுமோ எல்லா தடசங்களும் உங்க முன்னாடி வந்து நிப்பாங்க. ஒரு மாடு வந்து வெளியில எஸ்கேப் ஆக போகுதுன்னா நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி திருப்பி எடுத்து வந்து கட்டி போட்டுருவோமா இல்லையா? அதுக்கு பிடிச்ச ஃபீட் கொடுப்போம், என்னென்னமோ அடிச்சு பார்ப்போம், என்னென்னமோ பண்ணுவோம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த மாடு திருப்பி அந்த ஷெட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். பிகாஸ் இட் இஸ் ஹெல்பிங் அஸ். ஆத்ம ஞானம் வந்துடுச்சுன்னா அந்த தேவர்களே நம்மளை வழங்குற சிச்சுவேஷன் வந்துடும் நம்ம அவங்களுக்கு, தேவர்களுக்கு. ஏன்னா வந்து அந்த தேவர்கள் ஆல்சோ ஆர் மேட் அப் ஆஃப் ஆத்மா ஒன்லி. அவங்களே ஆத்மாவை தான் நாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸ் நம்மள மாதிரி வந்து அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அவங்களுக்கு வந்து நம்ம தான் ஃபீட் கொடுக்கணும். ஹோமங்கள்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபீட் போகுது. அதனாலதான் வந்து நம்மள திருப்பி மாயாக்குள்ள வந்து அவங்க என்ன வேணா பண்ணி உள்ள வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து காணல் நீர்ல வந்து தண்ணி ஒருத்தன் பக்கெட்ல இருந்து மாயா என்ன பண்ணோம்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பும். எப்படி வந்து விஸ்வாமித்திரர் தவம் பண்ணும்போது மேனகை அனுப்புனாங்களோ அந்த மாதிரி வந்து ஒருத்தன் தண்ணி பக்கெட்டோட அங்கிருந்தாப்பா நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அனுப்பும். ஏன்னா வந்து இட் வாண்ட்ஸ் யூ டு டேக் அ பக்கெட் அண்ட் கோ டுவர்ட்ஸ் இட் அண்ட் யூ ஃபார் எவர் கோ. பட் நடுவில் வந்து அவுட் ஆஃப் கிரேஸ் செல்ஃப் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற செல்ஃப் வந்து வெளியில வந்து பகவான் ரூபத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்க தோல் மேல கை போட்டு சொல்றாங்க, நம்பாத, ரொம்ப நேரமா நடந்துகிட்டு இருக்கியா? ஆமா. வேர்த்து கொட்டுதா? ரீச் ஆக மாட்டேங்குது? ஆமா. ஏன்னா அங்க தண்ணியே இல்லப்பா, தேவையில்லாம அங்க போகாத அப்படின்னு பகவான் சொல்றாரு. நீங்க உங்களுக்கு வந்து சொல்லும் போது கரெக்டா தோணுது உள்ளுக்குள்ள. பட் ஆனால் ஒருத்தன் வந்து பக்கத்துல வந்து ஃப்ரெஷ்ஷா தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அவன் எங்கேருந்து எடுத்துட்டு வரான்னு கேட்டா அவங்க காணல் நீர்னு சொல்றான். நீங்க அவனை நம்புறீங்க, நான் என்ன பண்றது? நீங்க பகவானை நம்ப மாட்டீங்க. அவ்வளவுதான். நீங்க வாசனாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கூடாது. நீங்க வாசனாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக கொடுக்கணும்னா உங்களுக்கு முக்தி வரலன்றதும் இண்டிகேட் பண்றதுக்காக தான் வாசனை உங்களுக்கு முன்னாடி எடுத்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள போகணும். ஃபேன் ஓடுற சத்தம் வாசனான்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா தூங்கிட்டீங்களான்றதுக்கு ஃபேன் சத்தம் தான் உங்களுக்கு இண்டிகேட்டர். எப்போ ஃபேன் சத்தம் போகும்? தூங்கினதுக்கு அப்புறம் ஃபேன் சத்தம் போயிடும். எப்போ வாசனை போகும்? நீங்க ஃபுல்லா ஆத்மாக்குள்ள போனதுக்கு அப்புறம் வாசனை போயிடும். ஸோ அந்த வாசனை வந்து இன்னும் நம்ம அட்டைன் பண்ணலன்றதுக்கு இண்டிகேட்டர். அதுக்கு மேல அதுக்கு வந்து ரோலே இல்லை. அதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் வாசனாவை. நம்ம ஆத்மாக்குள்ள உள்ளுக்குள்ள போய் செக் பண்ணிக்கணும். இங்கேருந்து எஃபெக்ட் ஆகுறோமா, இங்கேருந்து எஃபெக்ட் ஆகுறோமா, இப்போ எப்படி அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இப்போ அதை எப்படி பர்சீவ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வாசனைய. அந்த மாதிரி பார்க்கறதுக்கு வாசனாவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம பசு மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்காக சென்சுவல் பிளஷர்ஸ்க்காக அந்த வாசனையை யூஸ் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான். அது அன்எண்டிங் ப்ராசஸ், டயர்சம் ப்ராசஸ். அது துக்கம் வந்து வாசனாசை சீரியஸா எடுத்ததுனால வந்த விளைவுகள். வாசனாசை உண்மை நினைச்சு அது பின்னாடி போறதுனால வரக்கூடிய ஒரு அடி துக்கம்.
உப்பு தண்ணி அளவுக்கு மேல குடிச்சா என்ன ஆகும்? நிறைய குடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒரே டைம்ல குடிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு 2-3 லிட்டர் முன்னாடி வச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி? வாமிட்டிங் வரும் ஆக்சுவலா. ஆமா, நீங்க வந்து ஸ்லோவா குடிச்சுக்கிட்டே நாள் முழுக்க குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா டைரி ஆகும். பட் டைம் கொடுக்காம குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குடிச்சுக்கிட்டே இருந்தீங்க, நீங்க வந்து 250 ml குடிச்சு திருப்பி உடனே ஒரு செகண்ட் கூட கேப் விடாம 250 ml குடிச்சு திருப்பி 250 ml குடிச்சு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ட்ரிகர் ஆகி மொத்தத்தையும் வாமிட் பண்ணிடுவீங்க. உப்பு தண்ணி குடிச்சு வாந்தி எடுக்கிறதுன்றது வந்து காமனா நிறைய பேருக்கு தெரியும். குடிச்சா வந்துடும், எதிர்கழிச்சுட்டு வந்துடும். நீங்க சொன்ன மாதிரி நாள் முழுக்க வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை 1 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 ஹவர் கேப் இருக்கிறதுனால அதெல்லாம் கீழே இறங்கி போய் லூஸ் மோஷன்ல இருந்து வெளியில அமைச்சிடும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு வேண்டியது வாமிட் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது கண்டினியூஸா தண்ணி குடிக்கிறது. எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா வாமிட் வர்ற அளவுக்கு தண்ணி குடிக்கணும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வரும். இப்போ 10 பேரை உட்கார வச்சு எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து 5 லிட்டர் நான் தண்ணி வச்சுட்டு குடிங்க அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தனுக்கு வந்து 2-3 லிட்டர் தண்ணி 2 லிட்டர் தண்ணி குடிக்கும் போதே வாமிட் வந்துடும். ஒருத்தனுக்கு அந்த உப்பு கரைக்கிற அந்த இதுலயே வாமிட் வந்துடும். அந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஒருத்தனுக்கு வாமிட்டே வரலன்னா இந்த ப்ராசஸே தப்பு, இது நான் இன்னும் எவ்வளவு நேரம் குடிக்கிறது, அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணி பிரயோஜனம் இல்லை. he has to drink until he vomits. அந்த மாதிரி ஆத்மாவை சுத்தமா அனுபவிக்கணும், ஆத்ம ஞானம் வரணும் அப்படின்னா அதுக்காக பண்ண வேண்டியது ஆத்மாவா இருந்து வாசனாசன் வெளியே நீக்கி வைக்கிற அந்த ஃபங்க்ஷன், அந்த ஒரு ஆக்டிவிட்டியை வந்து ஆத்மால வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் பண்ண வேண்டியதுதான். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அன்இன்வைட்டடா சர்ப்ரைசிங்கா ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி வரும்னு சொல்லி வந்தவங்க சொல்லியிருக்காங்க. நார்மல் சம்பந்தமே இல்லாம ஏதாவது பண்ணும்போது வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இன்ஸ்டன்சஸ்ல எவ்வளோ பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க எல்லாருக்குமே எதுக்காக வந்திருக்குன்னா பெர்சிஸ்டண்டா பண்ண வேண்டியது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும்தான். டவுட் பட்டு கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் பண்ணாம அறகுறையா பண்றவங்க அப்படியே தான் இருப்பாங்க, திருப்பியும் அந்த லூப்லயே தான் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்காக நீங்க வந்து எஃபர்ட் அதுவா இருந்து நீக்கிறதுக்காக எஃபர்ட் போடணும். ஒரு பிசிக்கல் ஒர்க் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ வீடு கிளீன் பண்றோம், இல்லைன்னா வந்து ஏதாவது ஹார்வெஸ்ட் பண்றோம், அதெல்லாம் வந்து டிடிஎஸ் ஒர்க்ஸ் இல்லைங்களா, ஒரு நாள் ஃபுல்லா ஆகக்கூடிய ஒர்க்ஸ். அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நடுவில் வி டேக் பிரேக்ஸ். நடுவில் ஒரு 1/4 ஆஃப் தி ஒர்க் முடிச்சுட்டு வந்து உட்காருவோம், தண்ணி குடிப்போம், கொஞ்சம் ஃபேன் கடையிலாம் உட்காந்து அதுக்கப்புறம் திருப்பியும் வி கோ ஃபார் ஒர்க். அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா? அந்த ரெஸ்ட் வந்து தேவைப்படுது நம்மளுக்கு அடுத்த ஒர்க் பண்றதுக்கு இல்லையா? இந்த ரெஸ்ட் இல்லைன்னா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். எப்படி வந்து பிசிக்கல் ஃபார்முக்கு நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்குறோமோ, இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ்ல வந்து ரெஸ்ட் வந்து பீயிங் த செல்ஃப் தான். ஸோ எந்த ஸ்மால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அந்த செல்ஃபா இருந்து 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 ப்ரொசீட் பண்ணா வேர்ல்டு வந்து கொஞ்சம் அப்படியே காம் டவுன் ஆகி போகணுமா போயிட்டோங்க. அந்த வேர்ல்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதோட தாக்குதல் வந்து நம்ம மேல அப்படியே கம்மி ஆகிட்டே வரும். all we have to do is to be ourself. இந்த ஸ்ட்ரெயின் எப்படி வந்து பிசிக்கல் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ரெஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆஸ்வாசம் கொடுக்குதோ, அந்த மாதிரி வந்து இந்த உலகம் நம்மள டயர் பண்ற இந்த உலகம் வந்து நம்ம ஆத்மாவா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆஸ்வாசம் கொடுக்கும். அது வந்து the way we interpret this world கூட மாத்திவிடும். நீங்க அதுவா இருந்தாதான், அதுவா இருக்கணும், அதுதான் பண்ணணும். திருப்பியும் எது சொன்னாலும் நாங்க தான் வந்துகிட்டு இருக்கேன். நீங்க பாருங்க, அப்சர்வ் பண்ணி பாருங்க. அதுதான் சொல்றேன், அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். உள்ளுக்குள்ள போய் அதுதான் வந்து அருணகிரிநாதருக்கு கிடைச்ச உபதேசம் கூட. சும்மா இரு படம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா நீங்க, அதுல வந்து அதுதான் வரும். பகவான் ரமண மகர்ஷி சொன்னது இதுதான், பி ஸ்டில் அப்படின்னு பைபிள்ல கூட வந்துகிட்டு இருக்கு. பி ஸ்டில் and know that I am God அப்படின்னு வந்து வருது. திருப்பியும் அகைன் வாசனாஸ் அண்ட் செல்ஃப்
எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுக்கணும்னா, வாட்டர், ஸ்விம்மிங் பூல் வாட்டர் வந்து ஸ்டில்லாக தான் இருக்குது. அது யார் டிஸ்டர்ப் பண்ணுறது? நம்ம தான். நம்ம உள்ளே போகும்போது தான் அது டிஸ்டர்பன்ஸ் அதுக்கு வரும். நம்ம வந்து மூவ்மெண்ட் பண்ண அந்த வாட்டர் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். நம்ம உள்ளே இருந்தும் அந்த ஸ்விம்மிங் பூல் வாட்டரை ஸ்டில் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ ஆக்டிவிட்டினா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்விம்மிங் பூல்ன்றதுனால நம்மளுக்கு செல்ஃப் அண்ட் மைண்ட் எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி வந்து மைண்டை வந்து நம்மளோட முயற்சி ஃபுல்லாகவே வந்து மைண்ட்லேருந்து டிட்டாச் ஆகி மைண்டு எந்த சோர்ஸ்லேருந்து வருதோ அந்த சோர்ஸில் இருக்கிறது தான் மைண்டை ஸ்டாப் பண்ணுறதுன்றது. அந்த மைண்டை பிடிச்சி அமுக்கிறலாம் முடியாது. மைண்டை அந்த மாதிரி வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணலாம் முடியாது. ஸோ மைண்ட்லேருந்து வெளியில் வந்து மைண்டை பார்த்து அந்த எது மைண்டை பார்க்குதோ அதுவாக இருக்கிறது தான் மைண்டை காம் பண்ணுறதுன்றது. ஒன்ஸ் அது பண்ணாலே எல்லாமே ஸ்டில் ஆகிடும். தூக்கத்தில் ஆகிற மாதிரி. தூக்கத்தில் ஸ்டில்னஸ் தான் இருக்குது, நத்திங்னஸ் தான் இருக்குது தூக்கத்தில், இல்லையா? எப்போ ஆகுது அப்படின்னா மைண்டு 0 ஆகும்போது தான் அந்த மாதிரி ஆகுது. மார்னிங் எந்திரிக்கும் போது மைண்டு ஸ்ப்ரவுட் ஆகுது. அந்த மைண்டு வந்து அப்படியே ஒரு விருட்சம் மாதிரி வித்தின் மூமெண்ட்ஸ் பெருசாகிடுது. அப்போ வந்து அதுலேருந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து அப்படியே மைண்டை வந்து ஆத்மாவாக இருந்து மைண்டை பார்த்து இந்த ப்ராசஸ் பண்ணாலே மைண்டு போயிடும். ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் வேணும்னா நீங்கள் வந்து தேவையில்லாத ஆக்டிவிட்டி எல்லாம் ஸ்டாப் பண்ணி செல்ஃபாக இருந்தீங்கனாலே தேவையில்லாத ஆக்டிவிட்டி பண்ண மாட்டீங்க நீங்கள். இட்ஸ் ஓகே, இனிஷியலாக அப்படி தான் இருக்கும். பட் போக போக தூக்கம் உங்களுக்கு சொக்கும் போதும் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருந்து தூங்கும் போதும் நான் இருக்கேன் இல்லை அப்படின்னு ஒரு தாட் வந்து எழுப்பி விட்டுரும், இல்லையா? தூக்கத்துலேயும் நீங்கள் இருக்கீங்கல்ல, நான் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து டீப் ஸ்லீப்லேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பர்ஃபிஷியல் ஸ்லீப்லேயும் இருக்குது, ட்ரீம் ஸ்லீப்லேயும் நான் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு சொக்கும் போதே வந்து எந்த அளவுக்கு ஊர் இருக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு சொக்கும் போதே அந்த சொக்கிற டைம்லேயே வந்து சொக்கிட்டு இருக்கேன்னா இப்போவும் நான் இருக்கேன்ல, எப்படி இருக்கேன், என்ன அந்த சொரூபம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா முழிப்பு வந்துடும். அப்புறம் வந்து உங்களுக்கு தூக்கம் வந்தாலும் அது அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க போகிறோம். ஓகே, அந்த தமஸ்குள்ளே விழுந்துட வேண்டாம். இது வந்து இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து நாட் ரிலேட்டட் டு செல்ஃப் டைரக்ட்லி, பட் இது வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கான்டெம்ப்ளேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக நிறைய பேருக்கு வந்து யாராவது அவங்கள ஏமாத்தினா கோவம் வரும், இல்லை அப்செட் ஆவாங்க, எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் பீயிங் அ சாதகன் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். அதை பற்றி நீங்கள் வந்து பீயிங் அ சாதகன் எதுக்குன்னா, இப்போ வந்து யாரோ சம்படி நம்மளை வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டென்ஷனலாக வந்து ஏதோ சீட் பண்ணிட்டாங்க. எதுக்காக நம்மளுக்கு வருத்தம் வருது? ஏன்னா நம்ம உழைச்சி சம்பாதிச்சது. அது உழைப்புனா என்ன? நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு கர்மாவை பண்ணியிருக்கோம், அதுதான் உழைப்புனா. அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் பாய்லிங் டவுன் டு டைம், இல்லையா? டைம்னாலே மாயாதான், இல்லையா? டைம்னாலே மாயாதான். So if somebody is cheating us in the name of money or whatever it is, in the name of ஏதாவது நம்மளுக்கு வேல்யூபிளாக இருக்கிறத வந்து நம்மளை சீட் பண்ணாங்க, நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? மாயையை நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சந்தோஷப்படுங்க. Being a sadhagan, if somebody has taken something away from you, they have taken மாயா. உங்களோட பாக்கெட்ல இருக்கிற உங்களோட பிராரப்தத்தில் தாக்கக்கூடிய மாயையை வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ வந்து இந்த கர்மானால, இந்த பர்டிகுலர் விஷயங்கள்னால நம்மளுக்கு வரக்கூடிய அந்த தாக்கம் இருக்கு இல்லைங்களா வேர்ல்டுல, அந்த டைம் எடுத்துக்கிட்டதுனால இந்த பஞ்ச் அப்படியே போயிடுவாங்க. இங்க அனுபவிக்கக்கூடியதெல்லாம் அங்க போயிடும். ஸோ யூ ஹாவ் மோர் டைம் டு மெடிடேட், யூ ஹாவ் மோர் டைம் டு சிட் அண்ட் பி சௌக்கியம். ஏன்னா வந்து நம்மளை வந்து ப்ராப்ளம்ஸ் தாக்கும்போது கான்டெம்ப்ளேட் பண்ணுறது கஷ்டம். ஜென்ரலாக எல்லாம் சுகமாக இருக்கும்போது கான்டெம்ப்ளேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி.
அதனால தான் நான் முன்னாடி செஷன்ஸ்லாம் கூட சொல்லியிருப்பேன், எல்லாமே நல்லா இருக்கும்போது நீங்கள் இடத்த பிடிச்சி வச்சுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வச்சுக்கணும், ருச்சி பார்த்து வச்சுக்கணும். ஸோ தட் ப்ராப்ளம் வரும்போது யூ நோ வேர் டு கோ, வாட் இட் இஸ் டு பி தேர் அப்படின்னு. ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். நீங்கள் இப்போ வந்து நம்ம ப்ரொஜெக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரொஜெக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுவோம்ல, டீஃபோக்கஸ்டாக இருக்கும்போது நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ஸோ வந்து வி நீட் த ஃபுல் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்லனா கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது, வெளியில் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம தாக்கும்போது உள்ளே ஃபோக்கஸ் பண்ணி வைக்கணும். அப்படின்னா அந்த ஃபோக்கஸ்னால் என்னன்னு தெரியணும் நம்மளுக்கு. then only we'll know that we have fully focused. Whatever it is to you, whatever is giving happiness to you, or whatever is making you stop worrying about the outside world, whatever it is, அது என்ன வேணா இருக்கட்டும், அந்த இடத்த நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும். அந்த இடத்துக்கு கூட ஃபெமிலியர் ஆகணும். ஃபெமிலியர் ஆனீங்கன்னா தாக்குதல் வந்து அதுக்காக தான் இன்னொருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுக்கு. அதெல்லாம் ஹெல்ப். நம்ம வந்து அதை வந்து மிஸ்இன்டர்பிரட் பண்ணிட்டு இருக்கோம் சீட்டிங் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பகவான் கொடுத்த ஹெல்ப். நிசர்கதத்த மகாராஜ் வந்து போன வாட்டி நான் ஒரு புக் படிக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் யூ ஷுட் ஒன்லி திங்க் அபவுட் தி செல்ஃப் இஃப் யூ வாண்ட் இட். நீங்க வேற அவர் வந்து அவரோட குரு சொல்லியிருக்காரு, நீ தான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் குரு எங்க போனாரு, ஐ திங்க் இறந்துட்டாரு கூட. குரு பிசிக்கல் பாடியை ட்ராப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கூட வந்து நிசர்கதத்த மகாராஜ் வந்து கான்டெம்ப்ளேட் பண்ணி முக்தி வர வச்சுக்கிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, the one thing I did persistently is to believe him and practice what he said அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து அவரோட ப்ரொஃபஷன் வந்து பீடி சுருட்டுறது, அதுதான் அவரோட ப்ரொஃபஷன். ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து பண்ணுற ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷன் பண்ணிக்கிட்டே கான்டெம்ப்ளேட் பண்ணி முக்தி வந்துருச்சு அவருக்கு. ஸோ வந்து அகெயின் ஒன் மோர் ப்ரூஃப் தட் இட் டசன்ட் மேட்டர் வாட் யூ டூ எக்ஸ்டர்னலி, பட் வாட் யூ ஃபீல் ஆர் வேர் யூ ஆர் இன்டர்னலி, வேர் யூ ஆர் பிளேஸ்ட் இன்டர்னலி, அதுதான் முக்கியம் தேன் வாட் எவர் யூ டூ எக்ஸ்டர்னலி. நீங்கள் பூஜை கூட பண்ணி பீடி சுருட்டிக்கிட்டே முக்தி வந்ததுன்னா நம்ம பூஜை பண்ணிட்டு வர முடியாதா, ஜபம் பண்ணிட்டு வர முடியாதா இல்லையா? அவர் நினச்சிருந்தா, நான் இவ்வளோ பேருக்கு கேன்சர் வர வைக்கிறதுக்கு நான் காரணமாக இருந்துக்கிட்டு இருக்கேன், இது எல்லாத்தையும் நான் கழிக்கணும், ஒரு 100 கிரிவலம் பண்ணணும், அப்போ தான் இந்த இவ்வளோ பேர் கேன்சர் வந்ததுக்கு நான் சுருட்டுறதான் காரணம், இதெல்லாம் வேணும்னா நினச்சிருக்கலாம் அவர். பட் ஆனால் அவர் குரு சொல்கிறத அப்படியே க்ளீனாக பிலீவ் பண்ணிட்டார். அவர் நீ தான் ஆத்மானா, ஓ நான் தான் ஆத்மாவா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுருட்டிக்கிட்டே ஆத்மாவாயிட்டார் அவர். ஸோ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது கூட வந்து நம்ம வந்து அந்த செல்ஃப் பற்றி நினைக்கணும், அதுவா இருக்கணும், என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் அதுவா இருக்கணும்னு வந்து சொல்றாரு. இந்த ஹேபிட் வந்து நம்மளுக்கு புது ஹேபிட்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து நம்ம கிட்ட ஏதாவது ஒரு வேல்யூபிளானது இருக்குன்னா நம்ம நடுவில் அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன், நீங்கள் வந்து எங்கே போனாலும் பாக்கெட்டில் அது இருக்கா இல்லையான்னு நடுவில் தொட்டு பார்த்துப்பீங்க. உங்களுக்கு தெரியும் அங்கே தான் இருக்குன்னு. வேற இட் இஸ் பேக், சைட் பேக் மெயின்டைன் பண்ணுறோம்னா சைட் பேக் ஓப்பன் பண்ணி ஃபோன் இருக்கா, ஓகே. ஏன்னா இட் இஸ் எவ்ரி திங் ஃபார் அஸ் நோ. பேங்கிங்லேருந்து கான்டாக்ட்ஸ்லேருந்து எல்லாமே அந்த ஃபோனில் தான் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் வேர்ல்டில் மோஸ்ட் வேல்யூபிள் இன்றைக்கி என்னென்னா ஃபோன் தான். இன்றைக்கி இது ரெக்கார்ட் பண்ணுறதும் ஃபோன்னால தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த ஃபோனை மட்டும் நம்ம தொலைக்காமல் பார்த்துப்போம், அந்த ஃபோன் இருக்கா இல்லையான்னு தொட்டு பார்த்துப்போம்ல. அந்த மாதிரி வேதாந்தின்ஸ்க்கு, பகவான் கிட்ட வந்தவங்களுக்கு ஆத்ம ஞானம் வரணும்னு உங்களுக்கு இருக்குன்னா நடுநடுல ஆத்மா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இட் இஸ் வேல்யூபிள் ஃபார் அஸ். ஃபோன் தொலைஞ்சா கூட உங்களுக்கு அப்போ வந்து வருத்தம் இருக்காது. ஏன்னா அதை விட வேல்யூபிள் ஒன்று உள்ளுக்குள்ள இருக்கு. அது ஃபோன் தொலைஞ்சிருச்சா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து பர்ஸ் தொலைஞ்சிருச்சா, ஐயோ ஃபோன் இருக்கா, ஃபோன் இருக்கு, நான் கூகுள் பே பண்ணிக்கலாம், எல்லாமே உள்ளுக்குள்ள கார்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிக்கலாம். யூ ஹாவ் தட் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இஃப் யூ ஹாவ் தி ஃபோன் இன் திஸ் ஃபிசிக்கல் வேர்ல்ட். என்ன தொலைஞ்சாலும், என்ன கார் தொலைஞ்சிச்சுன்னா கூட அதில் ஜிபிஎஸ் இருக்குது, ஃபோனில் கண்டுபிடிச்சிக்கலாம். எது தொலைஞ்சாலும், எது நம்மளே தொலைஞ்சிட்டா கூட கூகுள் மேப்ஸில் வந்து நம்ம வந்து போயிடலாம். அதனால ஃபோன் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு அது தொலைஞ்சதுனா தான் வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிடுறாங்க, ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. இன்னைக்கு உலகத்தில் வந்து யாராவது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்கன்னா அவங்க வந்து செல்ஃபை தொலைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். தொலைச்சிருக்காங்கன்னா அவங்க செல்ஃபை ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வந்து ஃபோன் இருந்தால் வரக்கூடிய தைரியம் விட பெரிய தைரியம் வேணும்னா செல்ஃப் இருக்குன்னு நம்ம நடுநடுவில் பார்த்துக்கணும். இப்போ வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டு நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே வந்து ஃபோன் மேலே தான் டிபெண்ட்டாக இருக்குது. ஃபோனே தொலைஞ்சிருச்சு அப்படின்னும் போது அப்போ வந்து நம்ம வந்து செல்ஃப் இருக்கா, இருக்கு.
பார்த்துக்கலாம், இன்னொரு ஃபோன் வாங்கிக்கலாம், பார்த்துக்கலாம், என்ன வேணால் பார்த்துக்கலாம், செல்ஃப் தான் இருக்குல்ல அப்படின்ற ஒரு தைரியம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபோன் செக் பண்ணுற அளவுக்காவது நம்ம செல்ஃபை செக் பண்ணிட்டா கூட போகிறோம், நம்ம வந்து பகவான் சொல்கிற நிலைக்கு வந்து ஈஸியாக போயிடலாம். செல்ஃபை செக் பண்ற அந்த இது வந்து பீயிங் ஸ்டில் அந்த ஒரு இதுல இருந்து நாட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு தி சீயிங் வேர்ல்டு, பர்சீவிங் வேர்ல்டு, அதுதான் செல்ஃப். அவ்வளோதான், அதுதான் செல்ஃப். நீங்கள் வந்து வெளியில ரிஜெக்ட் பண்றீங்கன்னா எதுக்காக ரிஜெக்ட் பண்றீங்க? என்ன கிடைச்சிருக்குன்னு இது ரிஜெக்ட் பண்றீங்க? ஏதாவது ஒன்று கிடைக்கணும் இல்லை கிடைச்சிருக்குன்றது தானே இது ரிஜெக்ட் பண்றீங்க. அதுதான் செல்ஃப். அது நீங்க அது நீங்க எந்த அளவுக்கு எந்த பெர்சன்டேஜ்ல வெளியில நீங்க வேண்டாம்னு சொல்றீங்களோ அந்த பெர்சன்டேஜ்ல உங்களுக்கு உள்ளுக்குள்ள கிடைக்கும். அந்த மாதிரி பெரிய பெர்சன்டேஜ்ல கிடைக்கும் போது ஒரு ருசி கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு ருசி வந்து உள்ளுக்குள்ள இழுத்துரும், வேக்யூம் இழுத்த மாதிரி உள்ளுக்குள்ள இழுத்துரும். அப்படி வந்து ஐ வாண்ட் தட் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அண்ட் வந்து தட் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் எனிதிங். செல்ஃப் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ நீங்க வந்து எப்போ வேணா எங்க வேணா ஆக்சஸ் பண்ணலாம். உங்களை ஜெயில 1:1 கியூப்ல உங்களை போட்டுட்டா கூட அங்க கூட நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்ரீ அரபிந்தோ இருக்காரு இல்லையா பாண்டிச்சேரியில, அவரை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டிங் பண்றாருன்னு சொல்லி அவரை வந்து இந்த மாதிரி ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல உட்காந்து எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குமோ அந்த ஸ்பேஸ்ல வந்து அடைச்சி வச்சுட்டாங்களாம். அங்க உட்காந்து அவர் வந்து கிருஷ்ணரை இன்வோக் பண்ணியிருக்காரு. அதுதான் அட்வான்டேஜ் நம்மளுக்கு. நீங்க எங்க ஸ்பேஸ்ல விட்டா கூட அங்க கூட நீங்க கான்டெம்ப்ளேட் பண்ணிக்கலாம். அதனாலதான் இது வந்து நித்தியம் அனந்தம் அப்படின்னு சொல்றது. செல்ஃப் ஆத்மா ஆல் செல்ஃப் தான் ஆத்மா. இந்த வேர்ட்ஸ் தான் ஆக்சுவலா வந்து ஆத்மா அப்படின்ற ஒரு வேர்ட்னா நம்ம என்ன நினைப்போம், பிரேதாத்மா, பேய், அந்த மாதிரி தான் வந்து வெளியில எல்லாம் இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்ல ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் அப்படின்னு அர்த்தம். செல்ஃப் அப்படின்னா என்ன? அக்கவுண்ட்ஸ்ல வந்து செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்னா என்ன? நமக்கு நாமே போட்டுக்கிறது தான் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர். அந்த செல்ஃப்னா வந்து ஆத்மா இல்லை, அங்க செல்ஃப்னா நான் அர்த்தம். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? செல்ஃப்னா நான் அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான். as simple as that. அந்த நான்கு தான் நம்ம டெஃபினேஷன் மாத்தி மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நான்னா ஆத்மா தான், அவ்வளவுதான். அதை போய் அதுக்கு மேல வந்து நம்ம நான் அரவிந்த் நினைச்சு என்னோட ப்ரொஃபஷன் எதுன்னு நினைச்சு அந்த ப்ரொஃபஷன்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் திணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம தான் நம்ம மேல திணிச்சுக்கிட்டு இருக்கோம். பிரமன்னு சொல்லுவாரு சுவாமி, நிறைய ஒரு ஃபேவரட் வேர்டு இது. இதெல்லாம் உங்களோட பிரமனா என்ன? பிரமரம் அப்படின்னா வந்து பி எப்படி இருக்கும்? பி எப்படி சுத்தம்? குடிகார மாதிரி சுத்தம் பி. நீங்க வந்து பி ஈ கூட பரவாயில்ல, ஒரு மாதிரி அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். பி பாருங்க, அது ஸ்ட்ரெயிட்டாவே போகாது. பி இப்படிதான் சுத்தம். பிரமரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. பிரமா அப்படின்னா என்னன்னா ஒரு குடிகாரனோட ஸ்டேட்னு அர்த்தம். நம்ம எல்லாம் பிரமையில தான் இருக்கோம். இமேஜினேஷன், தேவையில்லாத இமேஜினேஷன். ஒரு குடிகாரன் வந்து ஒரு போஸ்டரை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான் இல்லையா, ரோட்ல ஏதோ ஒரு போஸ்டர் பார்த்து புலம்பிக்கிட்டு இருப்பான், பேசிக்கிட்டு இருப்பான். வெளியில இருந்து நம்ம எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம்ல. எப்படி வந்து குடிகாரனுக்கு குடிச்சா பிரம வருதோ, ஆத்மாக்கு ஈகோ அப்படின்ற ஒரு பிரம பிடிச்சிருக்கு. தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போஸ்டர் முன்னாடி தான் இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே போஸ்டர் முன்னாடி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிரம போகணும் அப்படின்னா ஆத்மாவா இருக்கணும். ஆத்மாவா இருந்ததுன்னா பிரம இல்லை. ஒரு வாசனால சூழப்பட்டிருக்கிறதுங்கிறது நல்லா புரியுது. ஆமா, அந்த திரும்ப அதை பத்தியே நினைக்காதீங்க, அவ்வளவுதான். நீங்க எப்பவுமே உங்க தாட்ஸ் வந்து செல்ஃபை சுத்தி தான் இருக்கணும். வாசனாசை சுத்தி இருக்கக்கூடாது. வாசனாசை விடுறதுன்றது ஒண்ணும் இல்லை. நீங்க செல்ஃபா இருக்கிறது தான் வாசனாசை விடுறது. நீங்க ஸ்ட்ராங்கா செல்ஃப்ல இருந்து எனக்கு வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்றது தான் உங்களோட வேலை. நீங்க ஆல் யுவர் லைஃப் இஸ் டு பிராக்டிஸ் தட். எஸ்பெஷலி பகவானோட டிவோட்டினா அதுதான், அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் இருக்கு. போன வாட்டி சொன்னாரு சுவாமி, ஒருத்தங்களுக்கு வந்து ஜிலேபி பிடிக்கும் அப்படின்னா he has all the energy and conviction to go to a best place, no matter how far it is. 10 கிலோமீட்டர் தள்ளி கூட அந்த ஜிலேபி நல்லா இருக்கும்னா
எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் அவன் குடம்லாம் பிடிச்சி ரெயின் கோட்லாம் போட்டு தண்ணியெல்லாம் போய் அந்த ஜிலேபி வாங்கிட்டு வந்துடுவான். அதுக்கான சக்தி அவன்கிட்ட இருக்கு, அதுக்கான வில் பவர் அவன்கிட்ட இருக்கு. பட் ஆனால் அதே ஜிலேபி அவனுக்கு சுகர் இருக்கு, நல்லது இல்லை அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்றதுக்கு அந்த சக்தி, அந்த வில் பவர் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நம்மளை கெடுக்கிற ஒரு விஷயம் நம்மளை கெடுக்குதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம அது பக்கத்துல போயிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து வில் பவர் இல்லாத ஒரு ஸ்டேட். அந்த வில் பவர் இல்லைன்னா ஆத்ம ஞானம் இம்பாசிபிள். நீங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ல எது நல்லது இல்லை எது நல்லதுன்னு பார்த்து அதுல இருந்து விலகி வர்றது ப்ராக்டிஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் இனி பிகினர் ஸ்டேஜ்ல அது அப்பவும் செல்ஃப் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா நம்ம உள்ளுக்குள்ளேயே போய் வெளியில வராம அங்க நிஷ்டையா இருக்கணும் அப்படின்னா இந்த வில் பவர் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வில் பவர் இஸ் ஹைலி என்கரேஜ் இன் தி பிகினிங். இதுக்காக தான் ரன்னிங் ரேஸ் வைக்கிறது, ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு கப்பு கொடுக்கறது. అదే చేద్దాం. టెండర్నెస్ ఉందా అయితే మురివెన్న దశముల కషాయాలు. ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சா அவங்களுக்கு கப்பு கொடுக்குறாங்க, கிரிக்கெட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அவங்களுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் கொடுக்குறாங்க. யாராவது ஏதாவது பெரிய சாதனை பண்ணாங்கன்னா அவங்கள வந்து ரிகக்னிஷன் வந்து இதெல்லாம் எதுக்காக இருக்குன்னா சும்மா வந்துடல அவங்களுக்கு, they practiced it. அவங்க அதை மட்டுமே நினைச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்னுத்து மேல ஃபோக்கஸ் வச்சு அந்த ஒன்னுத்துல சாதனை பண்றதுன்றது வந்து ஹை வில் பவர். ஒன்ஸ் அந்த அச்சீவ்மெண்ட்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் they know what to do for getting things done. அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில வந்து ஆத்மா அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்ததுக்கு அப்புறம் they know what to do to get that. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணி இங்க ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணோன்ற அவசரம் இல்லை. இதெல்லாம் ஜங்க் தான், இது எல்லாமே ஜங்க் தான். பகவான் வந்து என்ன சொல்றாருன்னா எவ்வளவு கம்மி தெரியுமா அவங்க அவ்வளவு முக்திக்கு அருகத்தை வந்து அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி பகவான் சொல்றாரு. ஆமா, பகவான் அதான் சொல்றாரு. பகவான் யாரோ வந்து ட்ரைபல்ஸ் போயிட்டு இருந்தாங்களாம் அந்த மலை சுத்தி. அவங்க வந்து சரி பகவான் இருக்காரு சாமியை பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு பகவான் வந்து ஏதோ பேசினாங்களாம். அவங்க பேசினா நீ தான் ஆத்மா தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்னென்னமோ உபதேசம் கொடுக்குறாங்களாம். எல்லாம் போனதுக்கு அப்புறம் முருகனாரோ யாரோ கேட்டிருக்காங்க பகவான் கிட்ட, என்ன பகவான் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல, அவங்க கிட்ட சொன்னா அவங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னா, உங்களை விட அவங்க தான் நல்லா புரியும், நான் என்ன சொன்னாலும் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அவங்க, நீங்க தான் வந்து அது கவுண்டர் கொஸ்டின் பண்ணி என்னென்னமோ குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. குரங்குகள் கிட்ட எல்லாம் கூட பேசிட்டு இருந்தார் பகவான். இப்போ குரங்கு கிட்ட எல்லாம் போயிட்டு யாருக்கு இது யாருக்கு அப்படிலாம் வந்து குரங்கு கிட்ட எல்லாம் கேட்டு இருந்தாருப்பா. அந்த ஒரு டாக்ஸ்லயே வரும் இது. ஐ திங்க் மாந்தோப்புல இருந்தார் கொஞ்ச நாள் பகவான். மாந்தோப்புல நிறைய குரங்குகள்லாம் வருமா, அந்த குரங்கு கிட்ட எல்லாம் வந்து டீல் பேசிக்கிட்டு இருப்பாராம் பகவான். சொல்றது யாரு ஜீவாத்மான்னு சொல்லிட்டு நீ செல்ஃப் என்கொயரி அதையும் உருப்படியா பண்ண மாட்டேன், இதையும் உருப்படியா பண்ண மாட்டேன். நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அப்ப அவங்களுக்கு கேட்கல, மைக்கு கூட அவங்களுக்கு. அவங்க நான் மெசேஜ் காட்டுறேன், அவங்க சிங்கப்பூர்ல உட்காந்துருக்காங்க. One lady is talking which is not audible, I want to hear her voice ன்னு கேட்டிருக்காங்க. One gents is talking, he is talking well, his voice is clear ன்னு ராகவன சொல்லியிருக்காங்க. அதான் உங்க மேல கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, நீங்க திருப்பியும் சொல்லுங்க பனிஷ்மெண்ட் உங்களுக்கு. நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. பகவான்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்துல பக்தியை பத்தி. பகவான் சொல்லியிருக்காரு எவ்வளவு எவ்வளவு சிம்பிளா இருக்குமோ அது நல்லது. இப்ப நான் ஒண்ணுமே தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் நீ ராமா சொல்லுன்னு சொன்னா ராமா முக்தி கிடைச்சிடும் அவனுக்கு, அவன் செய்ய அந்த பிராக்டிஸ்ல. பட் உன்கிட்ட நான் சொன்னா நீ ராமான்னு சொல்லுவ, இடையில திரும்ப இத சொல்றது யாருன்னு செல்ஃப் என்கொயரிக்குள்ள போயிடுவ. முதல்ல ரெண்டுத்துலயுமே அதையும் உருப்படியா பண்ண மாட்டேன், அதையும் இல்லாம இதையும் இல்லாம பண்ண மாட்டேன். ஆமா கரெக்ட். ஆமா, எவ்வளவுக்கு எவ்வளவு பியூரா சுத்தமா இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து முக்தி வரதுக்காக அர்ஹத்தை. அவ்வளவுதான் கன்விக்ஷன் பிலீஃப் வரணும். இப்போ இடையில ஒரு டவுட் வரும், நம்ம
குரு மேலேயே இப்ப நமக்கு அந்த மாதிரி மூமெண்ட்ல அதெல்லாமே மாயா கொடுக்கறது தான். அதெல்லாமே ரிஜெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். நீங்க எது வேணா நீங்க குருவா எடுத்துக்கலாம். ஒரு கல்ல குருவா எடுத்துக்கிட்ட முக்தி எவ்வளவு நாயன்மார்கள் கிடைச்சிருக்கு இல்லையா? எவ்வளோ பேருக்கு சுவாமி சொல்லியிருக்காரு, நீங்க எதுக்கு பிசிக்கல் குரு இல்லாதவங்களுக்கு எதுக்கு நீங்க பிசிக்கல் குருவுக்காக தேடுறீங்க? அண்ணாமலையார் இருக்காரு, லைவா அண்ணாமலையார் உங்க கண்ணு முன்னாடி பெரிய மலர் ரூபத்துல இருக்காரு, ஏன் நீங்க பிசிக்கல் குருவா ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு வந்து எவ்வளோ பேர் அந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பிசிக்கல் குரு இல்லாதவங்க கூட முக்தி வர்றது. எவ்வளோ கண்டிஷன்ஸ்ல வந்து குரு வந்து சீமிங்லி அந்த குருவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லாதவங்க எல்லாருமே குருவா ஏத்துக்கிட்டு முக்தி வந்தவங்கலாம் கூட இருக்காங்க. காமதேனுவை நான் கொடுக்க மாட்டேன், இது எந்துதான் அப்படின்னு சொன்னவர் வந்து வசிஷ்டர். அவருக்கு சிஷ்யர் வந்து விஸ்வாமித்திரர். ஆக்சுவலா குருனா என்ன வேணா எடுத்துக்கோப்பா, எப்படி வேணா செஞ்சுக்கோப்பான்னு தானே சொல்லணும். அவருக்கு எதுக்கு காமதேனு? பட் அவரை குருவா ஏத்துக்கிட்டாரு, அவர்னாலதான் தவம் பண்ணாரு, அவரும் முக்தி அடைஞ்சிட்டாரு. முக்தி அடைஞ்சிட்டு திருப்பியும் காமதேனு கேட்கல அவரு திருப்பியும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவருக்குள்ள ஒன்னாயிட்டாரு இவரு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து அந்த மாதிரி குருவை வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு டிஃபைன் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு அங்க பார்த்து அது குருன்னு தோணுச்சுன்னா சீல்டு, அவ்வளவுதான், பீரியட். நம்ம யார் என்ன சொன்னாலும் நம்ம பிலீவ் பண்ணிதான் ஆகணும். பட் ஆனா அந்த குருவோட சாய்ஸ் வந்து நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணுவோம். அது உங்களோட ஆமா ஆமா ஆமா. எந்த மாதிரி டவுட் பட்டிருக்கேன்னா, எனக்கு என்ன மாதிரி டவுட் வருதுன்னா, இப்ப ஏதாவது படிச்சிட்டு இருக்கேன் அவரோட டீச்சிங்ஸ் உண்மையாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு, எதையாவது படிச்சிட்டு வந்து இது நமக்கு சொல்றாரா? இந்த மாதிரி டவுட்ஸ் தான் சம்திங் ஆன் சிமிலர் லைன்ஸ் தான் வந்திருக்கு. பட் ஆனா இது வந்து நிறைய இன்ஸ்டன்சஸ்ல தப்புன்னு ப்ரூவ் ஆகுது. எப்படின்னா, பகவான் வந்து 18 வருஷம் மௌனமா இருந்திருக்காரு. இந்த 18 வருஷம் வந்து பெருசா யாருக்கிட்டையுமே பேசல, எதுவுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு ஒரு குகையில தனிமையில இருந்திருக்காரு. பகவான் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காவிய கண்ட கணபதி முனி வந்து கேட்டாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு நான் சதுர்வேதமும் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் நினைச்சா தேவலோகத்துக்கு போய் இந்திரரை கூட பார்த்துட்டு வர முடியும். அவர் வந்து உமா சஹஸ்ரம் படிச்சாருன்னா அவர் எங்க படிச்சாரோ அங்க தூரல் வரும். அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறவர் போயிட்டு பகவான் கிட்ட கேட்கிறாரு, எனக்கு துக்கம் இருக்கு, எனக்கு வந்து உண்மை என்னன்னு தெரிய மாட்டேங்குது, கன்ஃபியூஷன் இருக்கு, என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த அளவுக்கு படிச்சவர், லேர்ன்ட். அதுக்கு வந்து பகவான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து அவரோட தொண்டையில இருந்து உபதேசம் வருது. த்ரோட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி 18 வருஷம் பேசல, எப்படி இருக்கும்னு பாருங்க, துருப்பிடிச்சிருக்கும் உள்ள. காஃப் பண்ணி ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப நேரம் அட்ஜஸ்ட் பண்ணாராம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, நீ மந்திரம் சொல்றேன்னு சொல்ற இல்லையா, அந்த மந்திரம் எங்க இருந்து வருதோ அந்த சோர்ஸை தேடுன்னு சொல்லி ஆரம்பிச்சார் அவரு. அதான் ஆரம்பமே. இது வந்து சும்மா வராது அந்த உபதேசம். அண்ட் வந்து காவிய கண்ட கணபதி முனிய மாதிரி அவர் நிறைய பேர் இந்தியா முழுக்க குருக்காக தேடி இருக்காரு. அவர் வந்து அவரோட வயசுல சின்ன பையன், பேசுறது இல்லை, அவரோட திறமை என்னன்னு தெரியாம போய் அந்த மாதிரிலாம் போய் முன்னாடி உட்காந்து ஃபோல்ட் பண்ணி கேட்க மாட்டாரு. ஒரு பிரம்ம தேஜஸ் இருந்தாதான். இப்ப வந்து எதுக்காக இது சொன்னேன்னா, நம்ம எல்லாம் பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்கோம், நம்ம பிசிக்கல்ல எது வசதின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து காவிய கண்ட கணபதி முனி வசதி நம்மளுக்கு கிளியரா தெரியுது, அவரோட ஒர்க்ஸ் அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒர்க்ஸ். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து அவரோட டைம்ஸ்ல யார்கிட்ட சப்மிட் பண்ணாங்க, என்ன இருக்குன்னு சப்மிட் பண்ணாங்க. பகவானுக்கு ஒரு மந்திரம் தெரியாது, ஒரு ரூல் கூட தெரியாது வேதத்துல. அப்படிப்பட்ட ஒரு சின்ன பையன் கிட்ட போயிட்டு அவர் வந்து ஃபோல்டட் ஹேண்ட்ஸோட நின்றுட்டாருன்னா அவர் நிலையை பாருங்க. இதே மாதிரிதான் அதுவும் கன்வின்ஸும் ஆயிருக்கு எதையாவது படிச்சு. ஓகே, ஆனா ஒரு சமயம் என்ன தோணுதுன்னா, இந்த டவுட் ஏன் இப்படி இருக்கு, அவ்வளவுதான். அந்த ஸ்டேஜ் எல்லாம் போறோம். இனிமே இந்த மாதிரி டவுட் வந்தா இருக்கட்டும். டவுட், அந்த டவுட் யாருக்கு வருதுன்னு உள்ளுக்குள்ள போய் இருந்துடணும், அவ்வளவுதான். யாருக்கு வருதுன்னு கூட கேட்க வேண்டாம். டவுட் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது டவுட் வருது, அது ஜஸ்ட் யூ ஆர் தேர், அவ்வளவுதான். இக்னோர் கூட பண்ண வேண்டிய அவசரம் இல்லை. ஆக்சுவலா அது கூட நான் சொல்லிக்கிட்டு வந்தேன். நம்ம எங்க பஞ்ச கோஷாஸ்ல ஆரம்பிச்சோம் இந்த செஷன்ஸ் எல்லாம் இல்லையா, பிசிக்கல் பிரெத் அப்படியே உள்ள போய் நம்ம அப்படியே வந்து ஒரு செஷனுமே வந்து இன்னும் டீப்பா போயிட்டு இருக்கோம். பஞ்ச கோஷாஸ் பத்தி மென்ஷன் கூட பண்றது இல்லை இப்போ நம்ம எல்லாம்.
சரிங்களா? ஸோ வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வந்து அப்படியே ஒரு படியாக ஏறிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ வந்து அப்படியே யூ பி தட் இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ். டவுட் வந்தாலும் அந்த டவுட்டை அப்படியே மறைஞ்சு போயிடும். அது இல்லாதது தானே டவுட்டு. அது நீங்கள் ரிஜெக்ட் கூட பண்ண வேண்டிய அவசரம் இல்லை. அதுவே நான் இப்போலாம் அப்படி தான் இருக்கேன். எது இருக்கோ எது இல்லையோ, எது நடக்குதோ இல்லையோ, நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நல்லா நடக்குதோ இல்லையோ, பீயிங் த செல்ஃப், அவ்வளோதான். அங்கே இருந்து செயல் பண்ணும். அங்கே இல்லைனா தான் நீங்கள் வரி, அங்கே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வரி தான் அது. ஆமா, குரு கிட்ட இருந்து வந்த கன்விக்ஷன். சுவாமி என்கிட்ட சொல்லிருக்காரு, நீதான்ப்பா ஆத்மா அப்படின்னு வந்து என் கண்ணுக்குள்ள பார்த்து சொல்லிருக்காரு. ஆமா, அது எங்க இருந்து வந்ததுன்னு கேக்குறீங்களா? இல்ல, அதனாலதான் இப்ப வந்து unlike other religions pure conviction, no questions asked. Questions are discouraged, தெரியுமா? questions are discouraged. நீங்க வந்து ஒரு பைபிள் ஸ்கூலுக்கு போயிட்டு பைபிள் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எதிர்கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. நீங்க அதை நம்பிதான் ஆகணும். அதே மாதிரி குரான் கூட அப்படிதான். பட் நம்ம அப்படி இல்லைல்ல. நம்ம வேதாந்தமே வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் தான். நம்ம வேதாந்தமே தெளிவா ப்ரூவ் பண்ணிருக்காங்களே, செல்ஃப் இருக்கிறது செல்ஃப் தான் அப்படின்னு. ஸ்லீப் எக்ஸாம்பிள் இருக்கு, ரோப் எக்ஸாம்பிள் இருக்கு, எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் கேளுங்க, அவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸ்லீப்ல சன்னுக்கு லைட் எங்கேருந்து வருது, என்னென்னமோ எக்ஸாம்பிள்ஸ் வருது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ப்ராப்பரா யாருக்கு புரியும்னா செல்ஃபா இருந்தவங்களுக்கு தான் புரியும். அந்த மாதிரி புரிஞ்சவங்க சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்கும். அந்த பவர் தான் செல்ஃப் பவர். ஒரு பவர்லாம் இல்லை, செல்ஃப் பவர் தான் அது. அது உள்ளுக்குள்ள இப்போ அதாவது ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தான் அதெல்லாம். அவருக்குள்ள இருக்கிற ஃபயர் வந்து எனக்குள்ள போயிடுச்சு. அப்படியே வந்து அது வந்து ஒரு வைல்ட் ஃபயர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நீங்களே சொல்லிட்டீங்களே, ஒண்ணுமே தெரியாத ராம சொன்னா ராம பாருங்க, உங்களே நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் வச்சா மடக்கிட்டாரு உங்களை. ஆமா, சிம்பிளிசிட்டி தான் at the end of the day. just be the self, அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. சும்மா சத்சங்கம் தான், இதெல்லாம் சத்சங்கம் தான். இதெல்லாம் வந்து there is nothing to learn new. யாரோ வந்து பகவான் கிட்ட வந்து நான் உங்ககிட்ட வந்து I am submitting myself to you, please teach me, நான் என்ன கத்துக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப பணிவா வந்து பகவான் கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ வந்து பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, திஸ் இஸ் தி யூனிவர்சிட்டி டு அன்லேர்ன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சென்டென்ஸ்ல ஃபுல்லா முடிச்சு விட்டுட்டாரு. இங்க வந்து இருக்கிறத டம்ப் பண்ணிட்டு வந்து சும்மா இருக்கிறதுக்கான இடம் இது. இங்க வந்து புதுசா இன்னொன்னு கத்துக்கிட்டீங்கன்னா திருப்பி நீங்க அந்த உலகத்துக்குள்ளேயே லாக் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் வந்து சுவாமி சொல்லுவாரு, அட்லீஸ்ட் சௌக்கியமா இருக்க கத்துக்கோங்க, உலகத்துல சௌக்கியமா இருக்க கத்துக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது துக்கப்படாம இருந்து காட்டுங்க. இந்த உலகத்துல அதுதானே வேணும் நம்மளுக்கு. முக்தி பத்தி விட்டுருங்க. அவர் மைக் கேட்கிறாரு, முக்தி பத்தி விட்டுருங்க. இந்த உலகத்துல நம்மளுக்கு ஆஸ் ஆஃப் நோ என்ன வேணும்? சௌக்கியமா சுகமா இருக்கணும். அது வந்து நம்ம இப்போ வந்து வெளியில இருக்கிற ஒரு பொருள் கூட லிங்க் பண்ணி சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆத்ம பலத்தோட வெளியில லிங்க் இல்லாம சுகமா இப்போ கூட இருக்கலாமே. நான் இருக்கனே, நான் லைவ் எக்ஸாம்பிள். வெளியில ஒரு நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நடந்தாலும், அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும், அதுல இருந்து அன்எஃபெக்டடா இருக்கிறதே எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட். அது எதனால முடியுது? ஆத்மானாலதான் முடியுது. எதனால என்னால சுகமா இருக்க முடியுது? ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு நான் நினைக்கிறதுனாலதான். அது பொய்யோ உண்மையோ அது அப்புறம் விடுங்க, அதை லாஸ்ட்ல பாத்துக்கலாம். பட் ஆனா அதனால வந்து இந்த டைம் எனக்கு வேஸ்ட் ஆகாம நான் வந்து சுகமா அனுபவிச்சேனா இல்லையா? சீமிங்லி துக்கம் சினேரியோலயும் சுகம் அனுபவிச்சிருக்கேன். போறமே, ஆல்ரெடி இந்த பாயிண்ட்டுக்கு நான் அச்சீவ் பண்ணிட்டேன். பட் ஆனா நான் அப்படியே ஸ்லோவா இதுவும் இல்லை, நேத்தின்னு போயிட்டு இருக்கேன். அது வேற விஷயம். இப்போ பகவான் டிவோட்டீஸ் இருக்காங்க நிறைய பேர். அதுல வந்து ஜெனரல் கொஸ்டின் தான், எனக்கு ஒரு அந்த தாட் மைண்ட்லயே இருக்கு. அது இன்னைக்கு கேட்கணும்னு தோணுச்சு, ரொம்ப நாளா கேட்கணும்னு தோணுச்சு. அவங்கெல்லாம் வந்து எல்லாம் மற்ற குருமார்கள், இப்போ பெரியவா இல்ல மதர் அரவிந்தோ
ஒரு நிதர்சன நிசர்கதத்த மகாராஜ் மகாராஜ் அந்த மாதிரி நிறைய பேரோட இதுவும் அவங்க படிக்கிறாங்க, எல்லாருமே அதை இது பண்றாங்க. அப்புறம் யூடியூப்ல வர ஸ்பிரிச்சுவல் அது இதுன்னு எல்லாமே டூ மெனி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இது பண்றாங்க. எனக்கு அது தோணும், இட் இஸ் நாட் லைக் இவர் பெரியாள் அவர் பெரியாள் இல்லை. ஒரு நாலேஜை ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பாத் இருக்கு. இவங்களோட பகவானோட இதுல சொல்லிட்டாங்க, அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை அப்ளை பண்ணணும் லைஃப்ல, அதை பண்ணிட்டே இருந்தாலே போதுமே. பட் ஏன் அந்த நாலேஜ் இன்னும் சேர்த்துட்டே இருக்கிறதுல வந்து அது எதுக்காக அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அவங்களுக்கு உலகம் வேணும். அவங்க இன் பிட்வீன் 2 books அவங்க லைஃப் என்ஜாய் பண்றாங்க. லைஃபை வந்து என்ஜாய் பண்றாங்கன்றதை விட லைஃப்ல இருந்து ஏதோ கிடைக்குது அவங்களுக்கு. இன் பிட்வீன் 2 books இதை படிக்கிறாங்க, ஏதோ கான்டெம்ப்ளேட் பண்றாங்க, திருப்பியும் உலகத்துல இன்வால்வ் பண்றாங்க, அதுல ஏதோ கிடைக்குது அவங்களுக்கு. இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொன்று படிக்கிறாங்க, திருப்பியும் லைஃப் வருது. இந்த மாதிரி இன்டிபெண்டா தேடல்லையே இருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்ல கிடைக்கிறதுனால தான் தேடல் இருக்காங்க. இல்லாட்டி என்ன ஆகும்னா அவங்களுக்கு லைஃப் உண்மையிலே வேண்டாம், இந்த உலகத்திலேருந்து வரக்கூடிய அனுபவங்கள் வந்து எனக்கு வந்து இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு அவங்களுக்கு எங்கேயோ அவங்க புரிஞ்சு போச்சுன்னா அவங்க அதுக்கப்புறம் என்ன படிக்கிறாங்களோ அதுதான் லாஸ்ட். ஏன்னா எல்லாரும் ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க, அதுதான் இப்போ அதுதான் அதுதான் லாஸ்ட். பகவானோட இதுல சொல்றாருன்னா that is more than எல்லாமே இதுதான் சொல்றாங்க போது அதுவே ஒரு பைபிள் மாதிரி வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். அதுதான் லாஸ்ட் உபதேசம். நீங்க எப்போ வந்து அப்பா போறோம்னா சாமி இந்த உலகத்துல இருந்து எனக்கு வந்து இதுல இருந்து ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு வந்து டீப் டவுன் நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் படிச்ச உபதேசம் இல்ல அப்புறம் சொன்ன உபதேசம் தான் லாஸ்ட் உபதேசம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சது, சீல்டு. ஏன்னா அவங்க எல்லாருமே படிச்சுட்டு ஃபைனலா சில பேர் சொல்றது எல்லாம் படிச்சு பார்த்துட்டு எல்லாரும் சொல்றது ஒண்ணுதான். எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா என் பேஷண்ட்ஸ்லயே ஹைலி ஸ்பிரிச்சுவலி டேட்டா கலெக்ட் பண்ணி டிப்ரெஷன், சிவியர் டிப்ரெஷன், ஆன்டி டிப்ரெஷன்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் வந்து இருக்காங்க. என்ன யூஸ்? அவங்களாம் சும்மா டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பகவான் இப்படி சொன்னாரு, இவங்க இப்படி சொன்னாங்க, அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் இது இவனா இப்படி பேசினான்ற அளவுக்கு லைஃப் லீட் பண்ணுவாங்க. நாலேஜ் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க சொல்றதுனா எல்லாமே ஒண்ணுதான் சொல்றாங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ஃபைனலா ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணல, அவ்வளவுதான். அது லைஃப்ல வந்து அவங்க வந்து அது வந்து யூஸ் பண்ணிக்கல அந்த டேட்டாவை. அப்ளை பண்ணாலே போதும், எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணு படிச்சீங்கன்னா போறோம். அதை நீங்க வந்து ஒரு உபதேசம் பகவான் கிட்ட இருந்து ஒரு சின்சியரா ஒரு கோட் நெட்ல சும்மா பகவான் கோட்ஸ் வந்து நிறைய வருதுல, ஒரு கோட் எடுத்துக்கோங்க. அந்த கோட் அன்னைக்கு ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அன்னைக்கு என்ன ஃபேஸ் பண்ணாலும் இட் இஸ் ஈஸிலி அப்ளிகபிள் டு ஆல் ப்ராப்ளம்ஸ். அந்த ஒரு கோட் பி ஸ்டில் அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன் பகவான். தட் டே யூ பி ஸ்டில். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எந்த தாட்ஸ் வந்தாலும் இல்ல பகவான் ஸ்டில்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் யூ ஷுட் திங்க் ஆஃப் தட் உபதேசம். அந்த மாதிரி அடுத்த நாள் இன்னொரு உபதேசம் எடுத்துக்கோங்க. இல்லை சுவாமியோட ஸ்பீச்சஸ் ஏதாவது கேளுங்க. ஏதாவது நம்ம இவ்வளோ சத்சங்கம் பண்ணியிருக்கோம், இதில் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டு ஓகே டுடே இது இந்த மாதிரி பண்ணோன்றதுலாம் இல்லை ஆக்சுவலா. இல்லை சம்டைம்ஸ் சில பேரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஓகே ஆமா நீங்க பண்ணுங்க, அட்லீஸ்ட் இந்த மாதிரி பண்ணுங்க. சில பேரை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அப்பா எவ்வளவு நாலேஜஸ் நீங்க சொன்னீங்களா ஒருத்தங்க அவங்கள மாதிரி எவ்வளவு நாலேஜஸ் கெயின் பண்ணி வச்சிருக்காங்க, எவ்வளவு புக்ஸை படிச்சுட்டு எந்த குருவா இருந்தாலும் தெரியுது அவங்களுக்கு, அந்த குரு இந்த குருன்னு எல்லாருமே தெரியுன்னு நான் நிறைய பேரை பார்த்து பிரமிப்பா இருக்கேன். அவங்க அதை அப்ளை பண்றாங்க பண்ணலங்கிறது எனக்கு தெரியாது. பட் எல்லாத்தையுமே அந்த ஸ்பிரிச்சுவலை வச்சு எந்த டாபிக்ஸை வேணாலும் எடுத்துப்பாங்க. இப்போ இந்த குரு அந்த குரு அந்த குரு அப்படின்னு. ஆக்சுவலா வந்து ஈவன் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அக்யூமுலேட்டிங் டேட்டா டு பி ஏபிள் டு ரிசைட் ஸ்லோகாஸ், இப்பவும் எல்லாருமே இந்த மாதிரி பண்றவங்க தான் வசதியானவங்க, இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கூட இல்லை, நான் கூட இல்லை. பகவானே ஒரு வாட்டி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் படிக்கணுமா. பகவானோட ரிலேட்டிவ் வந்து பகவானோட ரிலேட்டிவ் அவங்க வந்து யாரோ வந்து வேதாந்தின்ஸ் ஹைலி பண்டிதர்கள்லாம் வந்து பகவான் கிட்ட பெரிய டிஸ்கஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவரு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, ஐயோ இவங்களுக்குலாம் இவ்வளோ விஷயங்கள் தெரியுமே, இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு ஓரமாக உட்காந்துருக்காரு. பகவான் அவங்கள கூப்பிட்டு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சாதான் முக்தி வரும், இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சாதான் வசதின்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அவர் சொல்லவே இல்லை பகவான் கிட்ட. அப்போ வந்து ஹி ஃபெல்ட் வெரி ஷை. பகவான் என்ன சொன்னாருன்னா ஆத்மாவா இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட், ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஆத்மா தவிர நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் அது எல்லாமே வந்து ஃபியூட்டைல் தான். அதான் சும்மா டைம் பாஸ்க்கு, நீங்க உங்களுக்கு முக்தி வேணாம் அதனால தான் நீங்க அதை தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். அதான் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அந்த சாதனை தேவைப்படுது. ஆமா இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸ்க்கு தான். அதுக்கப்புறம் பண்றதுக்கு எதுவும் இல்லை நம்மளுக்கு.
இல்ல ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு இந்த ரொம்ப நாளா இந்த தாட் இருந்தது. ஏன்னா கிருஷ்ணமூர்த்தியை பத்தி சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது, யாரை பத்தியுமே தெரியாது. நீங்க கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா தோ எல்லாரும் சொன்னது ஒன்னா இருந்தாலும் எல்லாரும் வந்து ஒரு பாயிண்ட் கிட்ட வந்து நின்றுறாங்க. இந்த போர்டு தான் ஆத்மா அப்படின்னு எப்பவுமே நம்ம பேசுவோம். பட் ஆனா இப்போ நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு அப்படி சொன்னா புரியாது. இந்த போர்டை வந்து நான் இப்படி தூக்கி இப்படி வச்சுக்கிட்டேன்னா அது ஒரு ஃபிளாட் லைனா இருக்குல்ல. இப்போ நான் போர்டு இப்படி நான் இது வெளியில எடுத்து இப்படி பிடிச்சேன்னா அந்த போர்டு ஃபிளாட் லைனா ஆகுது இல்ல, அந்த மாதிரி இது ஒரு ஃபிளாட் லைன் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் முக்தின்னு வச்சுக்கோங்க. இதை பத்தி எல்லாரும் மென்ஷன் பண்ணுவாங்க, எல்லாரும் மென்ஷன் பண்ணுவாங்க. பட் ஆனா இதுக்கு வர்றதுக்கு படிக்கட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த படிக்கட்டு இப்படி இல்ல, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா இந்த மாதிரிலாம் இல்ல, பட் ஆனா இருக்குன்னு இங்க இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க போனா தெரியுது படிக்கட்டு இல்லைன்னு. ஓகேவா, இங்க இருக்கிறவங்க வந்து படிக்கட்டு இருக்குன்னு நினைச்சிருக்காங்க. எவ்ரி குரு who is giving a technique is in some or the other படி. பகவான் ஏதாவது டெக்னிக் கொடுத்து பார்த்திருக்கீங்களா? ஆத்ம விசாரம் தவிர பாரு, எந்த டெக்னிக்கும் இல்லை பகவான் கிட்ட. யாரு வந்து சும்மா இரு அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க வந்து இதை பத்தி பேசுறாங்க. நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக சொல்றேன். ஈவன் ஜபம் பண்றது, பூஜை பண்றது, தியானம் பண்றதெல்லாம் கூட கீழே இருக்கிற படின்னு, கொஞ்சம் அங்க கிட்ட இருக்கிற படின்னு வேணா வச்சுக்கலாம். இன்னொருத்தங்களுக்கு போய் சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வந்து ரொம்ப 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 பேசிக்ஸ். அவங்களுக்குலாம் ஆத்மா பத்தி தெரிய வேண்டிய அவசியம் கூட இல்லை. பட் ஆனா அவங்களுக்கும் தெரிய வரும் போக போக. அவங்க பகவான் மாதிரி உபதேசம் பண்றவங்கலாம் வந்து கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில வருவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம போன வாட்டி வந்து ஒன் ஆஃப் தி செஷன்ஸ்ல வந்து தேவதாஸ் பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணோம்ல, சிவா விஷ்ணு அதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணோம்ல. அது வந்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடைச்சது. அது கூட சொல்லி இந்த செஷனை முடிச்சுக்கலாம். 11 ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம போன வாட்டி என்ன நினைச்சோம்? பிரம்மா, சிவா, விஷ்ணு, இந்த மூணு இருக்காங்க. அதே மாதிரி வந்து அல்லாஹ், அப்புறம் ஜீசஸ், இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. இவங்க தான் கர்த்தா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? நான் இங்க இருந்து இங்க நடக்கிறேன், இப்படி கை தூக்குறேன், இதெல்லாம் பண்றேன் அப்படின்னா ஈவன் இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே கூட கர்த்தா பண்ணிட்டு இருக்காங்க. அது இவங்களுக்கு வந்து எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்து அதை பிரிச்சு கிரியேஷன் ஒண்ணு நடக்குது, ப்ரொடெக்ஷன் நடக்குது, டிஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லைங்களா? இப்ப வந்து மாய எந்த அளவுக்கு ஒரு மாதிரி இல்லூஷன், எந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூசிங் ஆன ஒரு எலிமெண்ட் அப்படின்னா, பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் சண்டை வரும்போது சிவன் வந்து நான் தான் கர்த்தா அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் நீங்க விஷ்ணு புராணம், விஷ்ணு கதைகள்லாம் படிக்கும்போது விஷ்ணு சிவனுக்கு சொல்லுவாரு. சோ வந்து என்னன்னா, இப்ப வந்து இவங்களுக்கு அகங்காரம், பிரம்மாக்கு அகங்காரம் இருக்கு, அதனால தான் ஒரு தலையை வெட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு கர்த்தா இருக்காங்களோ பிரம்மாக்கு ஒரு கர்த்தா இருக்காங்க. ஓகே, இந்த கர்த்தாக்கு கர்த்தா அப்படின்னாலே பண்றது இல்ல, எங்க வந்து ஆக்ஷன் இருக்கோ அங்க ஈகோ இருக்குன்னு அர்த்தம். அவங்க எவ்வளவு வசதியா வேணா இருக்கலாம். நான் பண்றேன் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்கன்னா, அது வந்து காமாட்சி அம்மனா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து பார்வதி தேவியா இருந்தாலும் சரி, சிவனாவே இருந்தாலும் சரி, நான் பண்றேன்னு நினைச்சாலே அங்க அகங்காரம் இருக்கு, அங்க வந்து ஈகோ இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த செல்ஃப் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க வந்து முக்தி வரணும்னா நான் பண்ணலன்னு நினைச்சாதான் முக்தி வரும். அப்படிதான் வந்து பார்வதி தேவி வந்து சிவன் மேல தவம் பண்ணி முக்தி வர வச்சுக்கிட்டாங்க. இது முக்தியோட செயல் செய்யறாங்க ஜனகர் மாதிரி. இப்ப இருக்கிற காமாட்சி அம்மன் வந்து முக்தியோட உட்கார்ந்துருக்காங்க அங்க. அதே காமாட்சி அம்மன் ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரத்துக்கு வரும்போது முக்திக்காக வந்தவங்க இல்லையா? சோ வந்து தவம் பண்ணும்போது நான் பண்ணல அப்படின்னு நினைச்சு தவம் பண்ணணும். அண்ட் இந்த கர்த்தா வந்து அகங்காரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கர்த்தாக்கு இன்னொரு கர்த்தா இருக்கும். இது அன்னெண்டிங். இது எங்க முடியும் அப்படின்னா, எது வந்து கர்மாவே பண்ணலையோ, எது ஸ்டில்லா இருக்கோ அதுதான் எண்டு. ஏன்னா ஸ்டில்னஸ்ல பேசுறதுக்கு எதுவும் இல்லை, பண்றதுக்கு எதுவும் இல்லை, யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, எவ்ரிதிங் இஸ் ஓவர் அங்க இல்லைங்களா?
எவ்ரிதிங் இஸ் ஓவர்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவு வேணா உள்ள போகலாம். விஷஸ் சைக்கிள் அது. சிவா பிரம்மா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம், அவங்களுக்குள்ள ஒரு பிரம்மா இருப்பாங்க, அவங்கதான் ஆக்சுவல் கர்த்தா. இவங்க பண்றேன்னு நினைச்சா அந்த ஓகே அந்த பிரம்மா தான் பண்றாங்களா அப்படின்னா அங்க போய் பார்க்கணும், அவங்க பண்றாங்கன்னு நினைக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். இன்கேஸ் அந்த பிரம்மாவும் நான் பண்றேன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரம்மா இருக்காங்க. இது மாயா பத்திலாம் பேசக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, இதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. இதெல்லாமே கூட கன்ஃபியூஷன் தான். இதெல்லாமே கூட வந்து நம்மளுக்கு வந்து தத்துவ குப்பை தான். நீங்க படிக்கட்டு இதை ஆரம்பிச்சீங்க, டோட்டலாவே பிளாங்க் ஆயிடுச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? எது படிக்கட்டு வரைஞ்சீங்க, அது ஏதோ எல்லாரும் இது வந்து நீங்க ஒரு புக்கு படிங்க, ஏணிப்படியில் மாந்தர்கள் இருக்கீங்க. அதுதான் இந்த படிக்கட்டு. எல்லாரும் ஒரு குருவும் ஒரு படியில இருக்கவங்களை வந்து மேல தூக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாமே படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் எங்க இருக்கேன்னு, உங்களுக்கு இன்ட்யூஷன்ல தெரியும். உங்களுக்கு பகவான் சொல்றது வந்து நீங்க உங்களால புரிஞ்சுக்க முடியுது, அவர் சொல்றது வந்து அப்பீலிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க மத்ததெல்லாம் படிச்சு பிரயோஜனம் இல்லை. நீங்க வந்துட்டீங்க, இங்க கடைசி படிக்கிட்ட வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க திருப்பியும் கீழே 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 போயிட்டு எல்லாம் பக்தி மார்க்கம் அந்த மார்க்கம் இந்த மார்க்கம் எல்லாம் படிச்சீங்கன்னா யூ ஆர் unnecessarily going down and up and straining yourself. Thank you. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கப்புறம் ஆஃப் ரெக்கார்ட்ல ஒரே ஒரு கேள்வி. அது ஆன் ரெக்கார்ட் தான் சொல்லணுமா? அவங்களுக்கு எப்படி அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல அவங்க அவங்களுக்கு ஆஃப் ரெக்கார்ட்லயும் பேசிக்கிறாங்கன்னு தோணும்ல. சரி ஓகே, சரி சொல்லுங்க. ஆக்சுவலி இல்ல, இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வேதாந்தா குரூப்ல இவ்வளவு பேர் இருக்காங்க. ஆக்சுவலி என்ன ஒரே ஒரு இதுனா, சுவாமி நோச்சூர் சுவாமி கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க யூடியூப்ல பாக்குறதுங்கிறது அது ஒரு இதுல நேர்ல அந்த மொமெண்ட்ல வந்து அது இது பண்ணுங்க அப்படிங்கறது சொல்லுவாங்க. சோ அந்த நேர்ல இன்னைக்கு அவங்களுக்கு நிறைய பேர் நினைக்கலாம், ராகவன் நீங்க மத்தவங்க பத்தி விட்டுருங்க. இல்ல அது என்னோட வேண்டாம், மத்தவங்க பத்தி பேசவே வேண்டாம். வேண்டாம், நீங்க உங்களை பத்தி மட்டும் பாருங்க. அதுதான் உங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதுதான் பிரச்சனை. இன்னொருத்தங்க அவுட் சைடு, இன்னொருத்தங்க அவுட் சைடு. எனக்கு இங்க வந்து நிறைய பேர் வரணும்ன்றது இல்ல, வரணும்னுக்காக இல்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்ல எனக்கும் நிறைய சிலது புரியாம இருந்தது, சிலது. பட் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கும் தெரியும் என்னோட இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கு. பட் என்னால ஹேண்டில் பண்ண முடியுது. அது நான் எனக்கே தெரியாம இங்க வந்து அதை வந்து நான் அப்ளை பண்ணினா தெரியல, பகவான் ஸ்டேஜ்ல அது அப்ளை ஆகி ஒரு 2-3 செஷன்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஃபயர்ல தான் இருக்கு நான். ஆனா என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியுதுங்கிறது கிரேஸ். அந்த அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கே தெரியாம நீங்களா தான் இருக்கீங்க. அது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்ளோ டிஸ்கஷன்ஸ், இவ்ளோ செஷன்ஸ் எல்லாமே அதெல்லாம் அதுக்காக தான் ஷேர் பண்ண முடியும். தேங்க் யூ. அந்த ஒரு செஷன் வந்து ரொம்பவே மிகப்பெரிய பகவான்ஸ் பிளான், பகவான்ஸ் கிரேஸ். எப்பவுமே நான் சொல்லி முடிக்கிற மாதிரி ஃப்ரம் தி டிவைன் டு தி டிவைன். அவ்வளவுதான், நத்திங். அது இல்லாம டிவினிட்டி இல்லாம வேற எதுவுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நீங்க இன்னொருத்தங்களை பத்தி யோசிக்காதீங்க. ஜஸ்ட் இன்னொருத்தங்களை பத்தி சொல்ல என்னோட இதுக்காக நான் சொன்னேன். அது அந்த ஒரு இது அவ்வளவு ஹெல்ப் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் கண்டிப்பா ஆகும். செல்ஃப் இஸ் தேர் டு ஹெல்ப். நம்ம தான் அதை நாடி போகாம வேற எதையோ நாடி போயிட்டு இருக்கோம், மாய நம்பிக்கிட்டு இருக்கோம். சரி, ஏதத் பலம் சர்வம் ஸ்ரீ ஈஸ்வரார்ப்பணமஸ்து, அருணாச்சலேஸ்வரார்ப்பணமஸ்து. ஃப்ரம் தி டிவைன் டு தி டிவைன். அவ்வளவுதான்.